ஆடியோ வீடியோ கிளியர் தானே சார்? ஆடியோ வீடியோ கிளியரானு செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைடில் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரீஸோட டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்குறது மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸோட டிஸ்கஷன்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஆல்மோஸ்ட் நம்ம சர்க்யூட் தியரி முடிச்சிட்டோம் அண்ட் இஎம்எஃப்டியும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஷர்மெண்ட் டெஸ்ட் முடியுது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ரிமைனிங் மெஷர்மெண்ட்டோடதும் அப்டேட் ஆகிடும்ப்பா. இன்றைக்கே அடுத்தது அப்டேட் ஆகிடும். ஸோ அடுத்தது நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? மெஷர்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே நாளைக்கு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஓகே. ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைடில் கிளியராக இருக்குப்பா. ஓகேப்பா. ஸோ போவோம் வித்தவுட் எனி டிலே. நம்ம மெஷர்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா சார்? மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து ஏஐக்கு மட்டும் கிடையாதுப்பா, டிஏக்குமே இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் தான். ஸோ ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ரொம்ப பெரிய எஃபோர்ட் நீங்கள் கொடுக்கவே வேணாம், சிம்பிளாக மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம மெஷர்மெண்ட்டோட கொஷினுக்கு போயிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் தான் நம்ம பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் மோர் தென் 220 கொஷின்ஸ் போட்டவங்க, அதாவது அவுட் ஆஃப் 300. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்த ஸ்டாஃப்ஸ் தான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் உங்களை எப்படி கைட் பண்ணணும்னா அவங்களுக்கு பெட்டராக தெரியும், அதனால நம்ம அவங்கள வச்சு தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக கோர்ஸ் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அதை தவிர்த்து ஃப்ரீயாக நீங்கள் படிக்கிறீங்கனாலும் நம்மளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம சேனலில் இருக்கும்ப்பா, பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நிறைய ஃப்ரீ கிளாஸஸ்ஸு, நிறைய கொஷின்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் எங்கே படிச்சிங்கனாலும்ப்பா, ஸோ செல்ஃபாக படித்தாலும் சரி, வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்தாலுமே ஸோ கிளாஸஸை தவிர்த்து கொஷின்ஸ் பார்க்க கற்றுக்குங்க. சரிங்களா? ஏன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ ஸோ அப்போ தான் இந்த கான்செப்டில் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறோம், அடுத்தது அது எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக அந்த கொஷினோ டெஸ்ட்டோ எழுதாமல் போனீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப கஷ்டம்ப்பா. ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி கஷ்டம். ஸோ அதை ப்ராக்டிஸ் இல்லாதவங்களால ஃபுல் கொஷின் படிக்கவே முடியாது. ஸோ மேக் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட போயிட்டு இருக்கிற கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ்ப்பா இது எல்லாமே. ஏஐக்கானது போயிட்டுருக்கு, டிஏக்கானதும் செப்பரேட்டாக போயிட்டுருக்கு. அதை தவிர்த்து ஏஐக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ டிஏவோட டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த வீக் சண்டே நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா திங்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கொஷினுமே ஸ்டாண்டர்டான ஆஃபீஸர்ஸ் தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குவாலிஃபைடு தான், எல்லாமே குவாலிஃபைடு தான். உங்களுக்கு டெஸ்ட் கொஷினும் கொடுப்பாங்க அண்ட் டிஸ்கஷன்ஸை நம்ம உங்களுக்கு தனியாக நம்ம வீடியோவாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ரிலவெண்ட் இருந்துச்சுன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம சைட்லேருந்து ஷுவராக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு சிலபஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு. என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதோட சிலபஸ் காப்பி மஸ்ட்டு. அடுத்ததாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மஸ்ட்டு. இதை பிரிண்ட் அவுட் எடுக்கலைன்னா போய் எடுத்துக்குங்க. ஸோ அந்த கொஷின் ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறமா என்ன படிக்கணும்னு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ வித்தவுட் கொஷினே பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணலாம்ப்பா, கண்டிப்பாக டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது 2 பேருக்குமே இருக்குது. இஎம்எஃப்னா டிப்ளமோக்கு கிடையாது. இப்போ இது வந்து 2 பேருக்குமே இருக்குது. ஸோ 2 பேருக்குமே வெயிட்டேஜ் உள்ள ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்குமே ஈஸி ஸ்கோரிங் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எரர். ஸோ என்னோட எந்த எரர் வந்து ஸோ என்னோட மிஸ்டேக் இன் ரீடிங்கை பார்க்கறதுல மிஸ்டேக் வருது. ஓகேங்களா? சரியாக நீங்கள் ரீடிங்கை பார்க்கல. ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் சரியான ரீடிங்கை பார்க்கல. ஓகேயா? ஸோ ரீடிங்கை சரியான வியூவில் பார்க்கல. ஏன்னா ரீடிங்கிறது நீங்கள் எந்த ஆங்கிளிருந்து பார்க்குறீங்கன்றதை பொறுத்து ரீடிங் மாறும். ஓகே, இது என்னோட அம்மீட்டரு. ஸோ அதில் எப்படி இருக்கும்பா, நமக்கு ஸ்கேல் இப்படி இருக்குமா? ஸோ இன்னும் இந்த மாதிரி தான் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல என்னோட நீடில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த நீடில் நீங்கள் எங்கிருந்து பார்க்குறீங்கன்றது பொறுத்து அதோட வேல்யூ மாறும். ஸோ இப்போது நீங்கள் இதோட டாப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட டாப் வியூவிலேருந்து பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பட் அதுவே நீங்கள் டாப்லேருந்து பார்க்காம இந்த மாதிரி சைடு ஆங்கிளில் பார்க்குறோம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா ரீடிங் கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சார். ஓகேயா. ஸோ இப்போ இந்த எரருக்கு பேர் தான் அப்சர்வேஷனல் எரர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அப்சர்வேஷனல் எரருக்கு இன்னொரு பேரு தான் தட் இஸ் பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இந்த ரீடிங் எதனால வருதுன்னா, ஸோ நம்ம அந்த வியூ வந்து சரியா பார்க்கல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பர்ஃபெக்டா டைரக்ட் வியூல பார்க்காம ஸோ ஒரு சைட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்குறோம், அதனால வர்ற எரருக்கு பேரு தான் தட் இஸ் அப்சர்வேஷனல் எரர். அப்சர்வ்னா நம்ம பார்க்கறது, அதனால வர்ற எரரு. ஸோ இந்த எரருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தட் இஸ் பேரலாக்ஸ் எரர்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதோட எரருக்கு இன்னொரு பேரு பேரலாக்ஸ் எரர். ஸோ இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்கப்பா, அப்சர்வேஷனல் எரரோட வேற பேர் என்னன்னா தட் இஸ் பேரலாக்ஸ் எரர். ஸோ இது பொதுவாக எதனால வருதுன்னா, ஸோ ப்ராப்பரான ஒரு வியூ ரீடிங் நம்ம எடுக்கல அப்படின்னா, ஸோ மேபி இதுக்கு ரீசன் இன்அடிக்குவேட் லைட்டிங் சரியா இல்லைனாலுமே ரீடிங் என்னால் சரியா பார்க்க முடியாது. ஸோ கரெக்டா. அப்போ அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம அப்சர்வேஷனல் எரர்னு சொல்றோம். அடுத்ததா the relation between standard deviation and variance. ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் வேரியன்ஸுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்னதுப்பா? இப்போ ஒரு ரீடிங் நீங்க எடுக்கிறீங்க, ஒவ்வொரு ரீடிங்லையுமே ஒவ்வொரு சின்ன டீவியேஷன் இருக்கும் தானே, கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொரு ரீடிங்லையுமே ஒரு சின்ன டீவியேஷன்ஸ் இருக்கு தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த டீவியேஷனை நம்ம டிவைட் பண்ணி, ஸோ டிவைடட் பை 20, அதாவது எத்தனை சாம்பிள் ரீடிங் எடுத்திருக்கோம், 10 ரீடிங் எடுத்திருக்கோம்னா அப்போ மொத்த ரீடிங்கை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதை டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதோட டீவியேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ வேரியன்ஸ்னா அந்த பர்டிகுலரோட ஆவரேஜ் தான் வேரியன்ஸ்னு சொல்லுவோம். இதோட ரிலேஷன்ஷிப் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் v is equivalent to root of கரெக்ட் v square is equivalent to சிக்மான்னு எழுதியிருப்போம். எஸ், v is equivalent to root of sigma square. ஓகேங்களா. இட் இஸ் b தான், கரெக்ட் சுஜி. ஸோ v is equivalent to root of sigma square அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது ஒரு டைரக்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட், ஸோ இங்க என்ன சொல்றாங்க, 2 100 வோல்ட் ஃபுல் ஸ்கேல் PMMC இருக்கு. ஓகேயா. என்கிட்ட 2 PMMC மீட்டர் இருக்கு. ஸோ என்ன ரேட்டிங்னு கேட்குறாங்க, ரேட்டிங்னா 100 வோல்ட். ஓகேயா. ஸோ இப்போ அதோட ஃபிகர் ஆஃப் மெரிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மீட்டர் PMMC 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் PMMC மீட்டரோட ஃபிகர் ஆஃப் மெரிட். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபிகர் ஆஃப் மெரிட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சென்சிட்டிவிட்டின்னு சொல்லலாம் சார், அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா சென்சிட்டிவிட்டியோட யூனிட்டும் ஃபிகர் ஆஃப் மெரிட்டோட யூனிட்டும் சேமாக தான் இருக்கும், ஓம் பர் வோல்ட். ஓகேயா. ஃபிகர் ஆஃப் மெரிட்னு சொல்லலாம், சம் கேசஸில் இதை நீங்கள் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது என்ன, 10 கிலோ ஓம் பர் வோல்ட். ஃபர்ஸ்ட் PMMCயோடது, செகண்ட் PMMC, ரெண்டாவது என்னோட மீட்டரோட ஃபிகர் ஆஃப் மெரிட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே சேம் சென்சிட்டிவிட்டி தானே. ஸோ என்னப்பா, திஸ் இஸ் 20 கிலோ ஓம் பர் வோல்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சென்சிட்டிவிட்டியிலிருந்து அந்த மீட்டர் எடுத்துக்கிற கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அந்த மீட்டர் எடுத்துக்கிற கரண்ட்டுக்கு பேர் தான் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த மீட்டரோட கரண்ட்டுக்கு பேர் தான் ஃபுல் ஸ்கேல் கரண்ட். ஸோ அப்போ IFSD அப்படின்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மீட்டர் 0 to 100 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அந்த மீட்டரோட ஃபீச்சர். ஓகேங்களா. அந்த மீட்டரோட ரேட்டிங். அப்போ அந்த மீட்டரால என்னால் 0ல இருந்து 100 வோல்டேஜ் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். அப்படி நீங்க மெஷர் பண்றப்போ அந்த 100 வோல்ட்னு இருக்குல்ல, அந்த 100 வோல்ட்டை காமிக்கிறப்போ அது எடுத்துக்கிட்ட கரண்ட் தான் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். இதுதானே ஃபுல் ஸ்கேலு, என்னோட மீட்டரோட ஃபுல் ஸ்கேல் இது தானே. அப்ப இந்த வேல்யூவை காமிக்கிறப்போ அது எடுத்துக்கிட்ட கரண்ட்டுக்கு பேரு ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். ஓகேயா. அப்ப therefore இந்த சென்சிட்டிவிட்டியை வச்சு என்னால் அந்த ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். IFSD எப்பவுமே 1 சென்சிட்டிவிட்டின்னு எழுதலாம். ஓகேயா. அப்ப ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப 1 சென்சிட்டிவிட்டி. அப்ப என்னோட மீட்டர் 1ஓட ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் எழுதுங்க. அப்போ PMMC 1ஓட full scale deflection current, this is 1/10 kilo ohm. so இது என்ன சார் வரும், 10k மேல போச்சுன்னா மில்லி ஆயிடும். அப்ப 0.1 மில்லி ஆம்பியர். அதாவது என்ன அர்த்தம்னா, என்னோட PMMC, என்னோட ஃபர்ஸ்ட் PMMC மீட்டர் இருக்குல்ல,
அது வந்து ஃபுல் ஸ்கேல் வேல்யூவை காமிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கரண்ட்டை எடுத்துக்கணும்னா 0.1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பிஎம்எம்சி மீட்டர் ஃபுல் ஸ்கேல் வேல்யூவை காமிக்கணும்னா 0.1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துக்கும். சரி, அதே மாதிரி தான் என்னோட பிஎம்எம்சி 2. ஸோ இப்போ அது எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கோன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதோட ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் வேணும்னா தட் இஸ் 1/20K. ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ஃபோர் இது என்னதுப்பா, இது வந்து 1/100K 0.1 இருந்தா அப்போ 1/20K, அப்போ அதுலயும் பாதி. கரெக்டா? இதுலயும் பாதி இது. கரெக்டா? அப்போ இதுலயும் அதிகமா வரும். அப்போ 0.05 மில்லி ஆம்பியர் வரும். புரியுதா? அப்போ 1/10 போட்டா 1/20. அதனாலதான் இங்கே நான் /2 போட்டு இதை ஆன்சர் எழுதிக்கிறேன். இப்போ ஆக்சுவலா இந்த மீனிங் என்ன கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்குங்கப்பா. ஏன்னா மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. ஈஸியா இந்த ஆன்சர் போட்டு போயிடலாம். எதுக்குமே ஃபார்முலா தேவையில்லை. இந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட்னா என்ன, அந்த 100 வோல்ட், அந்த வோல்ட் மீட்டர்ல 100 வோல்டேஜ் காமிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வோல்ட் மீட்டர் வந்து 0.1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துக்குது. ஆனா செகண்ட் இருக்கிற வோல்ட் மீட்டர் வந்து 0.5 மில்லி ஆம்பியர் கரண்ட் தான் எடுத்துக்குது. ஸோ இதுதான் அதோட ரேட்டிங்னு சொல்லலாம். இந்த ரேட்டிங் மேல அந்த மீட்டர் கரண்ட் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா மீட்டர் ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட மேக்ஸிமம் ரேட்டிங். இந்த மேக்ஸிமம் ரேட்டிங்க்கு மேல நம்ம கரண்ட்டை கொடுக்க கூடாது. கொடுத்தா அந்த மீட்டர் வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை டீட்டெயிலா படிப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, போத் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். அப்போ இது என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டர் 1 PMMC 1. ஓகே, செகண்ட் என்னோட PMMC 2. ஓகே, ரெண்டுமே சீரியஸா கனெக்டா இருக்குது. இப்போ இந்த சீரியஸ் காம்பினேஷன்ல எவ்வளோ வோல்டேஜ் என்னால கொடுக்கலாம், எவ்வளோ வோல்டேஜ் வரையும் என்னால் இதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் சார், PMMC 1 ஃபர்ஸ்ட் வோல்ட் மீட்டரோட மேக்ஸிமம் கரண்ட்ன்றது 0.1 மில்லி ஆம்பியர். ஓகேங்களா? அதுவே செகண்ட் வோல்ட் மீட்டரோட மேக்ஸிமம் கரண்ட் 0.05 மில்லி ஆம்பியர் மட்டுமே. ஓகேயா? அப்போ ஃபர்ஸ்ட் வோல்ட் மீட்டர் வந்து 0.1 மில்லி ஆம்பியர் கரண்ட் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஆனா செகண்ட் வோல்ட் மீட்டர் 0.05 மில்லி ஆம்பியர் வரைக்கும் தான் வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதுக்கு மேல நீங்க கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாலே மெஷரிங் எக்யூப்மெண்ட் பர்ன் ஆயிடும். ஸோ வேல்யூ காமிக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம் சார், இதுல இருக்கிற இந்த லோவஸ்ட் வேல்யூவை தான் நம்ம கரண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரெண்டுமே சீரியஸா இருக்குது. இதுவே இந்த கொஸ்டின் பேரலா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களால இந்த கரண்ட் இஷ்யூ பிரச்சனை இல்லை. ஆனா சீரியஸ்ல நமக்கு எப்பவுமே என்ன தெரியும், கரண்ட் சேம் தானே. அப்ப இந்த கரண்ட்டை தான் நம்ம எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த கரண்ட் அடிச்சுட்டு அதே கரண்ட்டை தான் இங்கேயும் கொடுத்துருக்கணும். இப்போ எனக்கு என்ன தெரியும் சார், இது வந்து 1 மில்லி ஆம்பியர் கொடுத்தா 100 வோல்ட்டை காமிக்கும். ஆனா இங்க என்னோட PMMC மீட்டர் 1க்கு நான் 1 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்க மாட்டேன், அதுல பாதி தான் கொடுத்துருப்பேன். அப்ப அதுல பாதின்றது /2. அப்போ என்னோட PMMC 1 இருக்கு பாருங்க, அது 50 வோல்டேஜை ரீட் பண்ணும். ஓகேயா? ஸோ இந்த PMMC 1 வந்து 50 வோல்டேஜை காமிக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட PMMC 1 வந்து 50 வோல்டேஜ் தான் காமிக்கும். எதுக்குன்னு புரியுதா? ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டரோட மேக்ஸிமம் கரண்ட் வந்து 1 மில்லி ஆம்பியர், 0.1 மில்லி ஆம்பியர் இருந்தால் தான் 100 வோல்டேஜ் காமிக்கும். எனக்கு வந்த கரண்ட் 0.05. அப்ப அதுல பாதி. அப்ப அந்த வோல்டேஜும் என்னவா இருக்கும்னா பாதியா குறைஞ்சிரும். ஓகே, அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் வோல்ட் மீட்டர் 50 வோல்ட் தான் காமிக்கும். ஆனா செகண்ட் வோல்ட் மீட்டர் இருக்கு பாருங்க, செகண்ட் வோல்ட் மீட்டருக்குள்ள வந்த கரண்ட்டும் செகண்ட் வோல்ட் மீட்டரோட ரேட்டிங்கும் ரெண்டுமே சேமா இருக்கிறனால இந்த வோல்ட் மீட்டர் ரீட்ஸ் ஃபுல் ஸ்கேல் வேல்யூ. ஸோ இது வந்து ஃபுல் ஸ்கேல் வேல்யூவான 100 வோல்டேஜ் காமிக்கும். அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்த்து எவ்வளோ வோல்டேஜ் காமிக்கும்? தட் இஸ் 50 + 100. அப்போ தேர்ஃபோர் 150 வோல்டேஜ் இந்த ரெண்டு மீட்டரோட சீரியஸ் காம்பினேஷன்ன்றது நமக்கு ஷோ பண்ணும். கிளியரா? அப்போ திஸ் இஸ் 150. இது ஈஸியான கொஸ்டின்ப்பா. நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். Next, standardization of potentiometer is done in order to. So எதுக்காக நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற ப்ராசஸை பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு.
நம்ம எதிர் ஒரு வோல்ட் மீட்டரா இருக்கலாம், இல்லை ஒரு அம்மீட்டரா இருக்கலாம், இல்லை ஈவன் ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் கூட இருக்கலாம். இப்போ அந்த எக்யூப்மெண்ட் கரெக்டான ரீடிங்கை தான் காமிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தெரியாது. ஓகேங்களா? ஸோ என்னோட எக்யூப்மெண்ட் வந்து கரெக்டான ரீடிங்கை வந்து எல்லா டைம்லையும் காமிக்காது. ஸோ அப்போ அதை வந்து எரர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த எரரை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, என்னோட கேலிபிரேஷன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கேலிபிரேஷன்னா என்னதுன்னா, என்னோட அந்த பொட்டன்ஷியல் மீட்டரை ஆர் வோல்ட் மீட்டர் ஆர் அம்மீட்டரை ஒரு ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் சோர்ஸை பயன்படுத்தி அது வந்து கரெக்டான ஒரு ரேட்டட் வேல்யூவை தான் காமிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டைசேஷன்னா ஒன்றும் கிடையாதுப்பா, சிம்பிள் தான். அதோட கேலிபிரேஷன் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்றோம். சிம்பிள். கேலிபிரேஷன்னா என்னதுன்னா, ஒரு தெரிஞ்ச வோல்டேஜை வச்சு இதோட அக்யூரசியை நம்ம செக் பண்றோம். ஓகேங்களா? இதோட அக்யூரசியை நம்ம செக் பண்றோம். அடுத்ததா அதோட அக்யூரசியை இம்ப்ரூவும் பண்ண முடியும். அடுத்ததா என்னால அக்யூரசியை மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு கிடையாது. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு டைரக்ட் ரீடிங்கை கால்குலேஷனே இல்லாம கொடுக்கவும் முடியும். ஓகே, அப்ப ஸ்டாண்டர்டைசேஷன்னா பொதுவா இதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு பேட்டரியை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வேணா எழுதிக்கலாம். It is calibrated with the help of standard voltage source. Standard voltage source. பொதுவா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்னவா இருக்குன்னு கூட கேட்பாங்க. with the help of standard voltage source. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பொதுவா டிசி வோல்டேஜ் தான்ப்பா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ற செல்லை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெஸ்டர்ன் செல் ஆர் எனி டிசி வோல்டேஜ் ஆர் எனி டிசி சோர்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான்ப்பா ஸ்டாண்டர்டைசேஷன். அப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றதுனால ஒரு ரீடிங் கரெக்டா வரல. ஓகேங்களா? அப்போ அந்த ரீடிங்கை சரியா வர வைக்க முடியும். அதை எப்படி வர வைக்கிறோம்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் டிசி வோல்டேஜை எடுத்துக்கிறோம், அதோட இவனை கம்பேர் பண்ணி கேலிபிரேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் எடி கரண்ட் டேம்பிங்கை பத்தி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கப்பா. எடி கரண்ட் டேம்பிங் இஸ் மோர் யூஸ்ட் இன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப். நம்ம பொதுவாகவே பார்ப்போம், எடி கரண்ட் டேம்பிங் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ எடி கரண்ட் டேம்பிங்க்கு வி மஸ்ட் நீட் த பெர்மனன்ட் மேக்னெட். எஸ், என்னோட எடி கரண்ட் டேம்பிங்கை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் மேக்னெட் இருந்தால் மட்டும்தான் எடி கரண்ட் டேம்பிங்கிறத நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். அப்போ பெர்மனன்ட் மேக்னெட் எதுல மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பிஎம்எம்சி அப்படின்ற ஒரு மீட்டர்ல தான் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் இருக்கும். மற்ற மீட்டர்ஸ்ல நமக்கு பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் இருக்காது. அப்போ எடி கரண்ட் டேம்பிங்ன்றது ரொம்ப எஃபெக்டிவான டேம்பிங். கரெக்டா? இது எதுல இருக்கும்னா பிஎம்எம்சி அப்படின்ற ஒரு மீட்டர்ல இருக்கும், பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எரர் டாபிக்கை பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ எரர் டாபிக் தான் இது. இது என்ன சொல்றாங்க? an ammeter of a range of 0 to 25 ampere. என்கிட்ட ஒரு அம்மீட்டர் இருக்கு. அம்மீட்டரோட ரேஞ்ச் என்ன? 0ல இருந்து 25 ஆம்ப்ஸ். ஸோ அது என்ன சொல்றாங்க? இந்த அம்மீட்டரை டிசைன் பண்றப்பவே அதுக்கு அக்யூரசி வந்து 1% ஆஃப் ஃபுல் ஸ்கேல் வேல்யூ தான், பிளஸ் ஆர் மைனஸ். அதாவது 99% அக்யூரசி, 1% எரர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது எதை மீன் பண்ணுதுன்னா, which is plus or minus 1 னா it is error is 1% ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இதோட எரர் வந்து 1%. புரியுதா? இப்போ இந்த क्वेश्चन நான் திரும்ப சொல்றேன். என்கிட்ட ஒரு அம்மீட்டர் இருக்கு. அந்த அம்மீட்டரை டிசைன் பண்றப்பவே அந்த அம்மீட்டருக்கு ஒரு எரர் இருக்கும். ஏன்னா நீங்க எதை டிசைன் பண்ணாலும் எரர் இல்லாம பண்ணவே முடியாது. ஷுவரா ஒரு மினிமல் எரரானா இருக்கும். அந்த மினிமல் எரர் தான் 1%. அந்த மினிமல் எரருக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம், that is GAE, guaranteed accuracy error, 1%. ஓகேயா? So the percentage guaranteed accuracy error. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க தயாரிச்சாலுமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எரரோட தான் இருக்கும். அது வந்து 1%. அதுதான் guaranteed accuracy error.
ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு அம்மீட்டரை பயன்படுத்தி அவங்க 5 ஆம்பியர் கரண்ட்டை தான் மெஷர் பண்றாங்களாம். ஓகேங்களா? அந்த அந்த அம்மீட்டரோட ரேஞ்ச் வந்து 25 ஆம்பியர் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ஆனா அவங்க அதை பயன்படுத்தி 5 ஆம்பியர் தான் மெஷர் பண்றாங்க. அப்ப இந்த கேஸ்ல இந்த ரீடிங்ல எவ்வளவு % எரர் இருக்கும்னு கேக்குறாங்க. நீங்க வந்து 25 ஆம்பியரை மெஷர் பண்ணாதான் எரர் 1%ன்னு சொல்லிட்டாங்க. மேனுஃபேக்சரர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீங்க வந்து 25 ஆம்பியரை மெஷர் பண்ணீங்கன்னா தான் சார் 1%. அப்போ 5 ஆம்பியரை மெஷர் பண்ணா அதே 1% வரும்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இந்த 5 ஆம்பியரை மெஷர் பண்றப்போ இந்த வேல்யூ என்னன்னு தெரியாது. டேக் இட் இஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கனாலே போதும். எக்ஸ் வந்து அந்த சைடில் போயிடுவான், இவன் வந்து இந்த சைடில் போயிடுவான். ஸோ அடுத்ததான் இந்த 5 வந்து என்ன ஆகுது சார், 25 இன்ட்டு, இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் சிம்பிளா. ஸோ 25 ஆம்பியர் ரீட் பண்ணுறப்போ 1%னா இப்போ இந்த 25 ஆம்பியர் கிடையாது, 25ல ஒரு 1/4 பங்கு மட்டும்தான். கரெக்டா? அப்போ இது என்ன பண்ணலாம்னா 25 டிவைடட் பை 5 போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு எத்தனை % எரர், 1% எரர். தட்ஸ் இதுதான் என்னோட பர்சன்டேஜ் லிமிட்டிங் எரர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல அவனோட எரரை பர்சன்டேஜ் லிமிட்டிங் எரர்னு சொல்லுவோம். தட் இஸ் 5%. புரியுதாப்பா? என்ன இந்த கொஸ்டின் சிம்பிள் தான். ஒரு அம்மீட்டர் என்கிட்ட இருக்கு, அந்த அம்மீட்டர் வந்து 0ல இருந்து 25 ஆம்பியரை மெஷர் பண்ணோம். அதை நீங்க 25 ஆம்பியரை மெஷர் பண்ணீங்கன்னா எரர் 1%. ஆனா இந்த கொஸ்டின்ல 5% தான் அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும்னா இப்போ தெளிவா தெரியுது நீங்க வந்து குறைச்சிருக்கீங்க. அப்போ ரீடிங் குறைய எரர் அதிகமாகும். அப்ப எவ்வளவு ரீடிங் குறைஞ்சிருக்குன்றத பாக்குறேன். 5 டைம்ஸ் ரீடிங் குறைஞ்சிருக்கு. அப்ப எரர் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். எரர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 5 டைம்ஸ். ஓகேங்களா? இது வந்து 1% இருந்தது, அது 5% மாறிடுச்சு. Next, the difference between the measured value and true value. Measured value-க்கும் true value-க்கும் இருக்கிற difference தான் நம்ம என்ன எரர்னு சொல்றோம்ப்பா? measured value-க்கும் true value-க்கும் இருக்கிற எரர். ஸோ இது measured value 0.5 ன்னு எடுத்துக்கோங்களேன், true value -0.4. அப்போ எரர் வந்து 0.1. ஆக்சுவலா இந்த வேல்யூ இட் இஸ் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ என்ன? அப்சல்யூட் வேல்யூ, ரியல் வேல்யூ. அதுக்கு பேரு ரியல் வேல்யூ ஆர் அப்சல்யூட் வேல்யூ. அப்ப இந்த எரருமே என்னன்னா திஸ் இஸ் ரியல் எரர் ஆர் அப்சல்யூட் எரர். இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டாட்டிக் எரர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த எரருக்கு பேர் தான் அப்சல்யூட் எரர் ஆர் ஸ்டாட்டிக் எரர். அப்ப ரிலேட்டிவ் எரர்னா என்னது சார்? ரிலேட்டிவ் எரர்னா நான் சொல்றேன், ரிலேட்டிவ் எரர்னா அந்த பர்சன்டேஜ்ல சொல்றது. ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாங்க? மெஷர்டு AM true value 80, AM minus 80 அது மட்டும் தான் சொல்றாங்க. absolute or static errorனா AM minus 80, measured value minus true value. ஆனா relative error இருக்குல்ல, relative error or percentage static error ன்னு கூட சொல்லலாம். relative static error ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேயா? இது என்னன்னா AM minus 80 divided by 80 into 100%. ஓகே, ஒருவேளை ரிலேட்டிவ் எரர் உங்களுக்கு क्वेश्चन கேட்டாங்கன்னா என்னதுப்பா? ரிலேட்டிவ் எரர்னா AM minus 80 divided by 80 into 100%. இந்த क्वेश्चनோட ஆன்சர் அப்சல்யூட் எரர் தான். ஸோ ஏசி மீட்டர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க? ஏசி மீட்டர் இண்டிகேட்ஸ். ஒரு ஏசி மீட்டர் எதைப்பா பொதுவாக இண்டிகேட் பண்ணும்? மேக்ஸிமம் வேல்யூவையா, ஆவரேஜ் வேல்யூவையா, கிறிஸ்ட் வேல்யூவையா, இல்லை ஆர்எம்எஸ் வேல்யூவையா? ஆவரேஜ் வேல்யூ தான் என்னோட பிஎம்எம்சி மீட்டர் இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ என்னோட ஏசி மீட்டர் எதை பண்ணும்? ஆர்எம்எஸ் வேல்யூஸை இண்டிகேட் பண்ணும். எஸ், கரெக்ட். ஏசி மீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இண்டிகேட்ஸ் த ஆர்எம்எஸ் வேல்யூ. அடுத்ததா பீக் டு பீக் வேல்யூ வேணும்னா நம்ம சிஆர்ஓல மெஷர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பீக் டு பீக் வேல்யூ வேணும்னா சிஆர்ஓல மெஷர் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A DC voltage has a sensitivity of 1000 ohm per volt. If the full scale value is 0 to, if it is measured half of the full scale. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு DC வோல்டேஜோட சென்சிட்டிவிட்டி கொடுக்குறாங்க. சென்சிட்டிவிட்டி ஓகேயா? சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த வோல்ட் மீட்டர்
இந்த 100 வோல்டேஜை மெஷர் பண்ணியிருக்கிறப்போ எவ்வளோ கரண்ட்டை எடுத்துக்கும் அப்படின்றது தான் ஃபுல் ஸ்கேல் கரண்ட். 100 வோல்டேஜை மெஷர் பண்ணுறப்போ இந்த வோல்ட் மீட்டர் எவ்வளவு கரண்ட்டை எடுத்துக்கும். ஓகேங்களா, 1/1000. 1/1000 திஸ் இஸ் 0.1 மில்லி ஆம்பியர். ஸோ ஓகேங்களா, ஃபுல் ஸ்கேல் வேல்யூன்றது 0.1 மில்லி ஆம்பியர். இது எப்போ எடுத்துக்கணும்னா டியூரிங் 100 வோல்டேஜ் மெஷர்மெண்ட். நீங்க 100 வோல்டேஜ் மெஷர் பண்ணா 0.1 மில்லி ஆம்பியர் எடுத்துக்கும். இப்போ இந்த क्वेश्चन படிங்க, when it is measured half the full scale. அப்ப half of the full scale னா கரண்ட் என்னவா இருக்கும்? half of the full scale deflection current. கரெக்ட்டா? when voltmeter measures half of full scale, the current is equivalent to IFSD divided by 2. half ana குறஞ்சிரும். ஓகே, அப்ப IFSD ன்றது 0.1 மில்லி ஆம்பியர், அதுல பாதி 0.05 மில்லி ஆம்பியர். ஆக்சுவலா இது வந்து 1 மில்லி ஆம்பியர் பா, 0.1 மில்லி ஆம்பியர் கிடையாது. 1/1000ல 1 மில்லி ஆம்பியர். அப்ப இது என்ன 1 மில்லி ஆம்பியர் டிவைடட் பை 2, அப்போ 0.5 மில்லி ஆம்பியர். இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி கிடையாதுப்பா. இந்த கொஸ்டினை ப்ராப்பராக படிக்கணும். இவங்க என்ன கேட்குறாங்க, என்னோட ரீடிங் வந்து ஃபுல்லாக எடுக்காதீங்க. when it is measured for half scale, அது ரொம்ப முக்கியம். ஓகேயா, when it is measured half full scale value. half of full scale வேல்யூனா என்ன, பாதி வேல்யூவை தான் அது எடுக்கணும். ஓகேயா, பாதி ரீடிங்கை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்படி எடுக்கிறப்போ பாதி கரண்ட் தானே போகும். ஃபுல் ஸ்கேல் வேல்யூவை மெஷர் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் போகும். பாதி வேல்யூவை மெஷர் பண்ணீங்கன்னா பாதி அளவுக்கு தான் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் என்னோட அம்மீட்டர்ல போகும். ஓகேங்களா, அம்மீட்டர் ஆர் வோல்ட் மீட்டர், வாட் எவர் த மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா. நெக்ஸ்ட், த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எலக்ட்ரோ டைனமோ இன்ஸ்ட்ருமெண்ட் அமாங் த ஃபாலோயிங். ஸோ எலக்ட்ரோ டைனமோ மீட்டர்ன்றதை நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். இதுக்கு இன்னொரு பேர் தான் இஎம்எம்சி. ஓகேயா, என்னோட எலக்ட்ரோ டைனமோ மீட்டர் இஎம்எம்சியை பற்றியான கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க சார். புரியுதுங்களா? ஸோ இப்போ இஎம்எம்சி மீட்டரை பற்றி நமக்கு என்ன தெரியும்? சரி, இஎம்எம்சி மீட்டரில் நம்மளோட எக்ஸ்பிரஷனை நம்ம டெரைவ் பண்ணுறோம். கரெக்டா? அப்போ இஎம்எம்சி மீட்டரோட ஸ்கேல் வந்து லீனியர் ஸ்கேலா நான் லீனியர் ஸ்கேலான்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இஎம்எம்சி மீட்டரோட ஸ்கேல் எங்கெல்லாம் லீனியர் எங்கெல்லாம் நான் லீனியர்ப்பா நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். இதோட எக்ஸ்பிரஷன் I1 I2 cos of theta அந்த மாதிரி வரும். கரெக்டா? ஸோ cos of theta into dm by d theta அப்படின்ற டார்க் டிஃப்ளெக்ஷன் டார்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மேத்தமெட்டிக்கலாக எழுதுறத விட. ஸோ இதை யூஸ் பண்ணி இஎம்எம்சி used in current or voltage measurement. ஸோ இப்போ ஸ்கேல் என்னவா இருக்கும்னா இதோட ஸ்கேலு நான் லீனியரா இருக்கும். ஓகேங்களா? ஸ்கொயரா இருக்கும். நீங்க வந்து ஒரு இஎம்எம்சி மீட்டரை யூஸ் பண்ணி கரண்ட்டையோ வோல்டேஜையோ மெஷர் பண்ணீங்கன்னா அதோட ஸ்கேல் வந்து நான் லீனியர் ஸ்கேல். அதுவே இஎம்எம்சியை யூஸ் பண்ணி நீங்க பவரை மெஷர் பண்ணீங்கன்னா yes, correct. So EMMC in power measurement. So இப்போ ஸ்கேல் பாத்தீங்கன்னா லீனியர். ஓகேங்களா? அப்ப இஎம்எம்சியை நம்ம பவர் மெஷர் பண்றப்ப லீனியராகவும் நீங்க வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை மெஷர் பண்றப்ப நான் லீனியரா இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் ஃபுல்லி லீனியர் ஸ்கேல்னு சொல்றாங்க. அப்ப இது கரெக்டா? கிடையாது. சரி, இஎம்எம்சி வோல்டேஜை மெஷர் பண்ணா நான் லீனியர், அப்ப நீங்க லீனியர்னு சொல்லக்கூடாது. அடுத்ததான் நமக்கு தெரியும் இஎம்எம்சி என்ன மெஷர்மெண்ட்ஸ்க்கு சார் யூஸ் பண்றோம், ஏசி அண்ட் டிசிக்கா? போத் ஏசி அண்ட் டிசி. ஓகேயா? இஎம்எம்சியை பொறுத்த வரைக்கும் ஏசி அண்ட் டிசி ரெண்டுத்துக்குமே மெஷர் பண்றதுக்கு பயன்படுது. அப்ப இவன் டிசி மட்டும் தான் சொல்றான், அப்ப அதுவும் தப்பு. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் என்னோட டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னதுப்பா? டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னதுன்னா
it shows the same reading when it is measured for AC and DC. ஓகேயா, நீங்க இந்த மீட்டரை பயன்படுத்தி ஒரு DC ரீடிங்கை எடுக்கிறீங்க, அதே மீட்டரை பயன்படுத்தி ஒரு AC ரீடிங்கை எடுக்கிறீங்க, ரெண்டுத்துக்குமே இந்த மீட்டர் சேமான ரெக்கார்டிங்கை காமிச்சிச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு தான் டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்ததா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது டிசிக்கும் சரி ஏசிக்கும் சரி சேம் ரீடிங்கை தான் காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பர்ஃபெக்டா சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னதுப்பா? இட் ஷோஸ் சேம் ரீடிங். ஓகேங்களா, ஸோ அப்போ இது கரெக்ட், இது டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதோட சென்சிட்டிவிட்டி இஸ் லெஸர் தேன் த எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றாங்க. சார் ஆக்சுவலா இதுல இருக்கிற எரர் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட லாசஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட லாசஸ் எக்ஸாம்பிளா ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் நான் எடுத்துக்கிறேன். எதுல ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் அதிகமா இருந்திருக்கும்? எம்ஐ டைப்ல ரொம்ப அதிகம். அடுத்ததா பிஎம்எம்சில இன்னும் அதிகம். லீஸ்ட்ல தான் இஎம்எம்சியே இருப்பான். ஸோ இஎம்எம்சியை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எரர். ஸோ அதனால இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் வென் கம்பேர் டு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட. ஓகேங்களா, அப்போ இதோட சென்சிட்டிவிட்டி வந்து பர்டிகுலரா எம்ஐயை விட அதிகம்பா. ஓகேங்களா, அப்போ எம்ஐயை விட இவனோட சென்சிட்டிவிட்டி அதிகம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் டி கூட ராங் தான். அடுத்ததா, in case of over damping the instrument will become. சார் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஸோ நிறைய டைப் ஆஃப் டேம்பிங்ஸ் இருக்கும். நம்ம இருந்தாலும் என்ன டேம்பிங்கை மெஷின்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவோம்? இப்போ ஒரு வாட் மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட் மீட்டரோ ஒரு வோல்ட் மீட்டரோ ஒரு அம்மீட்டரோ இருக்குன்னா அந்த மீட்டருக்கு நம்ம டேம்பிங்ன்றதை ப்ரொவைட் பண்ணணும். அந்த டேம்பிங்கை நம்ம ப்ரொவைட் பண்ணாதான் அந்த மீட்டர் என்ன பண்ணும்னா ஒரு கரெக்டான ரீடிங்கை ஒரு ஸ்பீடான ஒரு டியூரேஷன்ல கொடுக்கும். ஓகேயா, ஸோ நம்ம ப்ராப்பரான டேம்பிங் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா மீட்டர் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கலாம். சிம்பிள் தான் சார். டேம்பிங்னா என்னன்னா, சார் இப்போ என்னோட மீட்டர் வந்து வேகமா வருது, ஸோ டிஃப்ளெக்ஷன் டார்க்னால நீடில் வந்து வேகமா வருது. கண்ட்ரோல் டார்க் என்ன பண்ணும்? அந்த வேகமா வர்றதை அப்போஸ் பண்ணும். அப்போ ஒரு டிஃப்ளெக்ஷன் டார்க் ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல ஒரு கண்ட்ரோல் டார்க். அப்போ டிஃப்ளெக்ஷன் டார்க் கண்ட்ரோல் டார்க் ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கிறதுனால மீட்டரோட நீடில், அம்மீட்டரோட நீடில் இருக்குல்ல, அம்மீட்டரோட நீடில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி வேகமா ஆசிலேட் ஆகும். ஓகேங்களா, அப்ப சடனா என்னோட ரீடிங் வந்து பர்ஃபெக்டா அந்த பிளேஸ்ல நிக்காது. ஸோ இப்போ அது பர்ஃபெக்டா நிக்கணும்னா நம்ம என்ன சார் பண்ணலாம்? எஸ், அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம்னா இதுக்கு அடிஷ்னலா ஒரு ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு பேரு தான் என்ன ஃபோர்ஸ்னா, தட் இஸ் நோன் ஆஸ் டேம்பிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அப்ப அந்த டேம்பிங் ஃபோர்ஸை நம்ம ப்ரொவைட் பண்றோம்னா பர்ஃபெக்டா அந்த நீடில் இருக்குல்ல, அது என்னோட அந்த பர்டிகுலர் பிளேசஸ்ல நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளால இன்னும் பெட்டரா அந்த ரீடிங்கை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ அந்த ரீடிங்கை ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ப்ராப்பர் டேம்பிங்கை கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸோ இந்த டேம்பிங் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா, ஸோ அந்த டேம்பிங்கை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னோட டேம்பிங்கை வந்து அன்டேம்ப்டு அண்டர் டேம்ப்டுலாம் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அன்டேம்ப்டா இருந்தால் ஆசிலேஷன்ல தான் இருக்கும், ரீடிங்கே ஸ்டேபிளே ஆகாது. அதுக்கப்புறமா அண்டர் டேம்ப்டுனா என்ன ஆகும்னா சின்ன ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ரீடிங் ஸ்டேபிள் ஆகிடும். கிரிட்டிக்கலி டேம்ப்டுனா ஆசிலேஷன்ஸ் இல்லாமல் சடனாக இப்படி போகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா ஓவர் டேம்ப்டுன்னு ஒரு டேம்ப் இருக்கு, இதுதான் அந்த கிவன் டேம்ப். ஓகே, இந்த ஓவர் டேம்ப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா சரி இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் அதோட ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூவை ரீச்சே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு அம்மீட்டரை பயன்படுத்தி ஒரு 5 ஆம்பியர் கரண்ட்டை மெஷர் பண்றேன். நான் கிரிட்டிக்கலி டேம்ப்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேகமா போயிடுவான், ரீடிங் வந்து வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அண்டர் டேம்ப்டு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஃபாஸ்டா ரீட் ஆகும், சின்ன ஆசிலேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, சின்ன ஆசிலேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஆனா ஓவர் டேம்ப்டு கொடுத்தா என்ன ஆகும்னா நீடில் இருக்குல்ல, ஸோ பொறுமையா வரும். ஸோ அந்த 5 ஆம்பியருக்கு வரவே ஒரு 2 செகண்ட் ஆகும், பொறுமையா லீனியரா தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கிறதுனால இந்த ரீடிங் என்னவா இருக்கும், ரொம்ப ஸ்லோவாகவும் லெத்தர்ஜிக்கா இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப லெத்தர்ஜிக்கா ஆயிடும். ஸோ நீங்க ஓவர் டேம்பிங் கொடுக்குறீங்கன்னா ரீடிங் இருக்கு பாருங்க, ரொம்ப பொறுமையா லெத்தர்ஜிக்கா தான் வரும். ஓகேயா, ஸோ ஓவர் டேம்பிங்கோட பிரச்சனை என்னன்னா இட் பிகம் ஸ்லோ. என்னோட இன்ஸ்ட்ருமெண்டோட ரீடிங் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ அடுத்ததா which of the following types of measuring instrument is used only for AC system? ஸோ நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம் அட்ராக்ஷன் டைப்பு ரிப்பல்ஷன் டைப்பு இந்த ரெண்டுமே என்னதுப்பா இட் இஸ் போத் யூஸ்டு ஃபார் போத் ஏசி அண்ட் டிசி. அடுத்ததா இப்பதான் நம்ம பார்த்தோம் இஎம்எம்சி எலக்ட்ரோ டைனமோமீட்டர் இதுவுமே போத் ஏசி அண்ட் டிசி. ஆனா ஷேடட் போல் இருக்காம பாருங்க ஷேடட் போல் இஸ் ஒன்லி ஃபார் ஏசி. Yes, shaded pole என்றது it is only for the AC measurements. ஓகேங்களா. அடுத்ததா the smallest change in measured variable in which an instrument will respond. ஒரு smallest change தான் சார் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். ரெசல்யூஷன்னா என்ன precisionனா என்ன அப்படின்றத பார்த்தோமா. ரெசல்யூஷன்னா it is the smallest change that the meter can measure. என்னெல்லாம் மீட்டரால மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ப்ரிசிஷன்னா என்ன ப்ரிசிஷன்னா என்ன ரிப்பீட்டபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு வேல்யூ திரும்ப திரும்ப எத்தனை முறை ரிப்பீட் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் ப்ரிசிஷன். மோஸ்ட் ரிப்பீட்டபிள் வேல்யூ. சென்சிட்டிவிட்டினா என்னதுப்பா so the change of output by change of input change of output by change of changeன்றதை தான் நான் டெல்லில் ரெப்ரசன்ட் பண்றேன். டெல்லினாலே சேஞ்ச் ஆஃப் தான் சேஞ்சஸ் ரெப்ரசன்ட் பண்றது தான் டெல். சென்சிட்டிவிட்டினா சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் பை சேஞ்ச் ஆஃப் இன்புட். அக்யூரசினா இட் இஸ் a closeness of true value. ஓகேங்களா. ஒரு ட்ரூ வேல்யூக்கு எவ்வளவுக்கு கிட்ட இருக்குன்றதை மெஷர் பண்றது தான் ரியல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஏ தான். ஸோ த எரர் introduced by an instrument fall in the category. என்னோட எரர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டால வரப்போற எரர். ஓகேங்களா. எரர் introduced by இன்ஸ்ட்ருமெண்ட்னால வரப்போற எரருக்கு என்ன பேரு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட் சரியா ரீடிங்கை கொடுக்காம இருக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ல எதனா ஒரு ஃபெயிலியர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. அந்த கைண்ட் ஆஃப் எரர் எல்லாம் நம்ம என்ன கேட்டகரியில கிளாசிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. என்விரான்மெண்டல் எரர்னா என்னது சார்? ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒரு ஹியூமிடிட்டினால பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ஸோ ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கப்புறமா ப்ரெஷர், ஸோ ஹியூமிடிட்டி, ஸோ இதெல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால வந்துச்சுன்னா அந்த எரருக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் எரர். ஸோ கிராஸ் எரர்னா என்னதுப்பா? கிராஸ் எரரோட இன்னொரு பேர் என்னன்னா ஹியூமன் எரர். ஓகேங்களா. கிராஸ் எரரோட இன்னொரு பேர் தான் தட் இஸ் ஹியூமன் எரர். ஸோ ஹியூமன் எரர்னா என்னது? நம்ம வந்து சரியா ரீடிங்கை பார்க்காம இருக்கிறது, பேரலாக்ஸ் எரரு. ஸோ அந்த பேரலாக்ஸ் எரர் எல்லாமே நம்ம கிராஸ் எரர்ல சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க இன்ஸ்ட்ருமெண்ட்னால வந்த பிரச்சனைன்னு சொல்றாங்கப்பா, இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்ததா ரேண்டம் எரர்னா என்னதுப்பா? ஸோ அன்பிரிடிக்டபிள் எரர்ஸ், நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது, பட் ஸ்டில் ஒரு எரர்ஸ் இருக்கும். அன்பிரிடிக்டபிள் எரர். அதுதான் ரேண்டம் எரர். ஆக்சுவலா இந்த சிஸ்டமேட்டிக் எரர் இருக்கு பாருங்க, இந்த சிஸ்டமேட்டிக் எரர் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேயா. ஸோ இது வந்து பிகாஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற கேலிபிரேஷன்ற ப்ராசஸ் பண்ணாம இருக்கலாம். ஓகேயா. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ப்ராப்பரா கேலிபிரேட் பண்ணணும்ப்பா. நீங்க கேலிபிரேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது கரெக்டான ரீடிங்கை காமிக்காது. ஓகேயா. ஏன்னா அதுல நம்ம ஸ்ப்ரிங் யூஸ் பண்றோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதுல ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு கண்ட்ரோல் டார்க் இருக்கும். அந்த ப்ராப்பரான அந்த லைஃப் போயிருச்சுன்னா அந்த அளவுக்கு அது கண்ட்ரோல் ஃபோர்ஸை கொடுக்காது. ரீடிங் 5ல் காமிக்கணும்னா 6ல் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால இருக்கிற ஒரு பிரச்சனைங்க. ஸோ அந்த எரரை தான் நம்ம சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்றோம்.
ஓகேங்களா. ஸோ திஸ் எரர் இஸ் சிஸ்டமேட்டிக் எரர். இங்க கேட்கறது இன்ஸ்ட்ருமெண்டோட கேட்டகரினால வர்றது சிஸ்டமேட்டிக் எரர் தான். அடுத்ததா ஒரு கரண்ட் கொடுத்துருக்காங்க. the current of 5 plus 14.14 sin 314t plus 40 degree. ஓகேங்களா. ஓகே, சரியாயிருச்சுங்களா? ஸ்க்ரீன் பிளாக் கலரா? இப்போ சரியாயிருச்சுங்களா பாருங்க. இப்போ சரியாயிருச்சு இல்லை? ஓகே ஓகே. ஸோ 5 plus 14.4 sin of 314t plus 40 degree is passed through a PMMC. ஆக்சுவலாக இந்த கரண்ட் இருக்குப்பா. இந்த கரண்ட்டை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா என்னோட PMMC மீட்டருக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததா ஹாட் ஒயருக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததா என்னோட மூவிங் ஐரன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த கரண்ட்டை நீங்கள் கொடுத்ததுனால ஸோ என்னோட ரீடிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த கரண்ட் கொடுக்குறோம்ல, இப்போ ரீடிங் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த கரண்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் த கரண்ட். ஓகேயா. ஸோ என்ன பண்ணுறோம்னா இது ஒரு கரண்ட் ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா PMMC கொடுக்குறோம், பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் அப்படின்ற ஒரு மெஷரிங் எக்யூப்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ ரெண்டாவது மூவிங் ஐரன் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்க்கு கொடுக்குறோம். ஸோ மூணாவது ஹாட் ஒயர் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்க்கு கொடுக்குறோம். ஓகே, சேம் ஐ அப்படின்ற கரண்ட் தான் கொடுக்குறோம். ஓகேயா. இப்போ இதோட ரீடிங்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ PMMC என்ன பண்ணோம்? PMMCயை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த வேல்யூல ஆவரேஜை மட்டும்தான் மெஷர் பண்ணும். ஆவரேஜ் வேல்யூ ஆர் DC வேல்யூவை மட்டும்தான் அது மெஷர் பண்ணும். இந்த கொஸ்டின்ல ஆவரேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5+ இருக்கு பாருங்க. அந்த 5ன்றது தான் DC வேல்யூ. இது DC வேல்யூ, இது AC வேல்யூ. ஓகேயா. PMMC will always reach average value. So average value or DC value. So இதுல DC வேல்யூ 5 வோல்ட். அப்ப PMMC மீட்டர்ன்றது 5 வோல்ட் தான் ரீட் பண்ணும். அப்ப ரெண்டு ஆப்ஷன் தப்பு. -5 -5 சொல்லியிருக்காங்களே, அப்ப அதெல்லாம் தப்பு. அடுத்ததா MI இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கான் பாருங்க. இவன் என்ன பண்ணிருப்பான்னா RMS வேல்யூவை தான் ரீட் பண்ணுவான். ஸோ RMS வேல்யூனா என்னப்பா பண்ணுவோம்? இந்த கிவன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி நம்ம ரூட் எடுப்போம். ஸோ I is equivalent to square root of, ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருக்கு பாருங்க 5 ஸ்கொயரா. ஓகேயா. ஸோ 5 ஸ்கொயரா. அடுத்ததா 14 டிவைட் பை √2 எழுதணும். 14.14 டிவைட் பை √2 the whole square எழுதணும். ஓகே, இப்போ இதை டிவைட் பண்ண என்ன சார் வரும்? திஸ் இஸ் 25. 14.14 இருக்குல்ல, 14.14 எப்படி எழுதலாம்னா 10 into √2 எழுதலாம். இங்க கீழே பாருங்க ஆல்ரெடி ஒரு √2 இருக்கு, டிவைட் பை √2. அப்போ மேலேயும் கீழேயும் √2 கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 10 ஸ்கொயர் தான் இருக்கும், 100. அப்போ திஸ் இஸ் 100 ரூட் ஆஃப் 100. அப்போ இது என்னது? ரூட் ஆஃப் 125. ஓகேயா. அப்போ ரெண்டாவது எனக்கு ரூட் ஆஃப் 125 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும், டி தான். பட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹாட் ஒயர்ன்ற எக்யூப்மெண்ட் இருக்கே, அவன் என்ன ரீடிங்கை கொடுப்பான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா அடுத்த நாள் வந்து வெறும் ஹாட் ஒயர் மட்டும் என்ன கொடுப்பான்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஹாட் ஒயர் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, இது எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னா என்னோட ஹீட் எனர்ஜியை ஸோ ஒரு ரீடிங்காக கன்வெர்ட் பண்ணுது. ஹாட் ஒயர்ன்றதுக்கான அர்த்தம் அதுதான். ஒரு ஹீட் எனர்ஜி வரும், ஹீட் எனர்ஜி, தட் இஸ் I²R. ஓகே, அதை தான் இது என்ன பண்ணோம்னா ரீடிங்காக கன்வெர்ட் பண்ணும். இதில் ஒரு தெர்மோகப்பிள் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரீடிங்கை மெஷர் பண்ணுறோம். ஸோ எப்பவுமே இந்த வேல்யூ ஏன் ஆவரேஜ் வேல்யூ நான் சொல்லலை, ஹாட் ஒயர் ஏன் ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லலை, RMS வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம நெட்வொர்க் தியரியிலே பார்த்துருப்போம் சார், எப்பவுமே ஒரு ஹீட்டு ஒரு ரெசிஸ்டர்ன்னு வருதுனாலே அது எப்பவுமே RMS-ஐ தான் எடுத்துக்கும். ஒரு ஹீட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் பேராமீட்டர்ன்றது RMS கரண்ட் தான். அப்போ எவ்வளோ ஹீட் வருதுன்னு நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே RMS கால்குலேஷனை போய் சொல்லிடும். ஓகேங்களா. ஹீட் பேசிஸில் நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா அது RMS கால்குலேஷன் தான். சார்ஜ் பேசிஸில் ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன். இங்கே வந்து ஹீட் பேசிஸில் பண்ணுறோம். அப்போ டேரெக்டாகவே இந்த வேல்யூவும் RMS வேல்யூவை தான் சொல்லியிருக்கோம். அப்போ RMS வேல்யூ ஆல்ரெடி நான் MIலேயே கண்டுபிடிச்சிட்டேனே, அது 125, ரூட் ஆஃப் 125 தான். அப்போ அதே வேல்யூ தான் என்னோட ஹாட் ஒயர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்
அடுத்ததா ஸோ வாட் மீன் பை அக்யூரசி, அக்யூரசிக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ தானே சார் கிளாஸஸ்ல பார்த்தோம். அக்யூரசின்னா இட் இஸ் a degree of closeness to the value, ட்ரூ வேல்யூன்னு சொன்னேன். கரெக்டா? டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ். கரெக்டா? ஸோ டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் இட் இஸ் பி. நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா, இண்டக்டன்ஸ் ஆஃப் a certain mi அம்மீட்டர், ஒரு மூவிங் ஐரன் அம்மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மூவிங் ஐரன் அம்மீட்டரோட இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. இண்டக்டன்ஸ் வேல்யூ L is equivalent to 10 plus 3 theta minus theta square divided by 4 into micro henry. ஓகேங்களா? என்னோட இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. இண்டக்டன்ஸ் வேல்யூ என்ன? 10 plus 3 theta minus theta square divided by 4. ஓகேங்களா? மைக்ரோ ஹென்றி. ஸோ வேற என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஸ்ப்ரிங் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் டார்க்னா என்னதுப்பா? தட் இஸ் K. K is equivalent to என்னது சார்? K is equivalent to 25 into 10 to the power minus 6. ஸோ இப்போ வேற என்ன கேட்குறாங்க பாருங்க. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இண்டக்டன்ஸ் வேல்யூவையும் அந்த எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் பண்ற அந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோலோட டார்க்கோட எக்ஸ்பிரஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா சார் ஒரு 5 மில்லி ஆம்பியர் சார், இது 5 மில்லி ஆம்பியர். ஓகேயா? அப்போ ஒரு 5 மில்லி ஆம்பியர் ஆர்எம்எஸ் கரண்ட் போச்சுன்னா அதில் வந்து எவ்வளவு டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ வந்து that is 5 milli ampere. so theta deflection theta வா அவங்க கேக்குறாங்க. இப்போ என்னோட MI இன்ஸ்ட்ருமென்ட் எவ்வளவு டிகிரி ஆங்கிள்ல ரொட்டேட் ஆயிருக்கும், என்னோட MI இன்ஸ்ட்ருமென்ட் எவ்வளவு டிகிரி ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கும்னு கேக்குறாங்க. சரி, இதோட எக்ஸ்பிரஷன் நம்ம கிளாसेसல பார்த்தோமா? இதோட ஸ்டேட்மென்ட் டிஃப்ளெக்ஷன் டார்க் theta d td. ஓகேயா? டிஃப்ளெக்ஷன் டார்க் td இந்த MI இன்ஸ்ட்ருமென்ட் எப்படி எழுதுவோம் நம்ம? that is I square divided by 2 dl by d theta னு எழுதுவோம். கரெக்ட்டா? அதாவது I square divided by 2 dl by d theta னு எழுதுவோம். அடுத்ததா நமக்கு td எப்படி எழுதலாம்னா kc into theta னு எழுதலாம். டிஃப்ளெக்ஷன் டார்க் எப்படி எழுதலாம்னா kc into theta, k into theta னு கூட எழுதலாம். it is nothing wrong. kc னு எழுதணும்னு அவசியம் இல்ல. c வந்து சஃபிக்ஸ்ல தான் போட்டுருப்பேன். ஓகே, இங்க எனக்கு ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் தான் கேக்குறாங்க. அப்ப I square divided by 2k dl by d theta. சோ இப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? L கொடுத்திருக்காங்க. சோ அப்போ அத நீங்க தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. you will get dl by d theta. இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? L கொடுத்திருக்காங்களா? நமக்கு என்ன வேணும்? dl by d theta வேணும். சோ அப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 10 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 3 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3, தீட்டா ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா -2 தீட்டா, டினாமினேட்டர்ல டிவைடட் பை 4 into 10 to the power -6 இருக்கு. ஓகேங்களா? into 10 to the power -6 இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்தரா இதை கேன்சல் பண்ண இந்த 2ம் 4ம் கேன்சல் ஆயிடுமா? அப்போ என்ன வரும்? 3 - 0.5 வருமா? கரெக்டா? 3 - 0.5 தீட்டான்னு வருமா? 3 - 0.5 தீட்டா into 10 to the power -6. ஓகேங்களா? 3 into 0.5 minus theta into 10 to the power -6. ஸோ இது வந்து ஈவன் இட் இஸ் 5 ஆம்பியர் கூட எடுத்துக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். அது 5 ஆம்பியருக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா மில்லி ஆம்பியராக எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவாக இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மில்லி ஆம்பியர்ஸில் தான் இருக்கும். ஜஸ்ட் அதனால நான் சொன்னேன். செக் பண்ணிப்போம். ஸோ ஆன்சர் வரலைன்னா அது மில்லியாக இருக்கலாம், பட் வேல்யூ சேமாக தான் வரும். ஸோ இப்போ வேல்யூவை பாருங்கள். 5 ஸ்கொயர்ன்றது என்ன? 25ஆ? இல்லைனா அப்படியே கூட போட்டுக்கலாம் நீங்கள். 5 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு கே வேல்யூ என்ன? k ஓட வேல்யூ 25 into 10 to the power -6. நெக்ஸ்ட் dl by d theta என்ன? dl by d theta 3 - 0.5 theta. கரெக்டா? 3 - 0.5 theta into 10 to the power -6.
ஸோ இப்போ டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் 10 to the power minus 6 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 0 அண்ட் திஸ் இஸ் 10 to the power 6 காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த 5 ஸ்கொயரும் கீழே இருக்கிற 25 கூட காலி ஆகிடும். ஸோ இது என்ன சார், இந்த சைடில் இருக்கிறது தீட்டா. ஓகேயா, அப்போ ஃபைனலாக என்ன இருக்கு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/2 minus 0.5 theta divided by 2. ஓகேயா, இது மட்டும் தானே சார் இருக்கு நமக்கு. theta equal to 3/2 minus 0.5 theta by 2. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்தரா நம்ம அடுத்த பேஜுக்கு கொண்டு போகலாம். theta minus 3/2. See, theta equal to 3/2 minus 0.5 theta by 2. ஸோ இது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன சார் ஆகும், திஸ் இஸ் 3 theta by 2 வருமா, கரெக்டா. ஸோ 3 theta by 2 வருமா, இருங்க செக் பண்ணுங்க கரெக்டாக தான் எழுதிருக்குமா. 3/2 minus 0.5 theta by 2. ஸோ இப்போ இந்த theta by 2 மைனஸ் வந்து அந்த சைட் போகுமா, மைனஸ் வந்து அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா, எஸ். அப்போ இது வந்து ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், 3 theta by 2 1.5 தீட்டான்னு வரும். இந்த சைடில் என்ன இருக்கும், திஸ் இஸ் 1.5 வருது. தீட்டா வந்து 1.2 வருதா, கரெக்டா, எஸ். அப்போ தீட்டா வந்து 1.2 வரும். செக் பண்ணிக்கோங்கப்பா, சரிங்களா. ஸோ ஈஸியாக இங்கிருந்து கூட நம்ம சொல்லலாம், இந்த வேல்யூ அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் 0.025 வந்துடும். ஓகே, அப்போ minus 0.25 தீட்டா, கரெக்டா, 0.25 தீட்டா. ஸோ இந்த இடத்துல தீட்டா இருக்கு, அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 0.75 தீட்டான்னு வந்துடும். இந்த இடத்துல 1.5 இருக்கும், நீங்க அடிச்சீங்கன்னா you will get 1.2. ஓகேங்களா. ஸோ புரியுதா, ஜஸ்ட் அதை சால்வ் பண்ணா எனக்கு 1.2 வந்துடும். 2 வருதா, 1.2 தானே வரும். இந்த சைடில் 1.25 இருக்கும்பா. இந்த ஆக்சுவலாக இது என்ன ஆயிருக்குன்னா 1.25 வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இது வந்து 0.25 ரைட். ஓகே, இப்போ பாருங்க, அது அந்த சைட் போச்சுன்னா 1.25 தீட்டா, இந்த சைடில் 1.5 இருக்கும். கிளியர் தானே, 1.25 தீட்டா ஈக்குவல் டு 1.5. அப்போ தீட்டா வேணும்னா 1.5 டிவைட் பை 1.25, கரெக்டா. அப்போ இது ஆக்சுவலாக என்னவா இருக்கும், கண்டிப்பாக 1.2 தான் இருக்கும், 2 இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்போ 1.2 தான். ஓகே, மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுங்கப்பா, ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட், டிஃப்ளெக்ஷன் டார்க் ஆஃப் எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன். என்னோட எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டிஃப்ளெக்ஷன் டார்க் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ தானே நம்ம பார்த்தோம் எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டிஃப்ளெக்ஷன் டார்க் பாருங்களேன். டிடி எப்படி எழுதியிருக்கோம், TD is directly proportional to the I square and it is directly proportional to the inductance, self inductance, கரெக்டா. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க இருக்கா, TD is equivalent to I square divided by 2 dl by d theta. டிஃப்ளெக்ஷன் டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன் இதுதான். ஸோ இப்போ பாருங்க, ஸ்கொயர் ஆஃப் கரண்ட் கரெக்டு, அடுத்ததா கரண்ட் அண்டு சேஞ்ச் இன் செல்ஃப் இண்டக்டன்ஸ். கரண்ட்னு வரக்கூடாது, அது ஸ்கொயர் ஆஃப் கரண்ட். சேஞ்ச் இன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் மட்டுமே கிடையாது, சேஞ்ச் இன் கரண்ட் மட்டுமும் கிடையாது. ஓகேயா, அப்போ ஸ்கொயர் ஆஃப் கரண்ட் அண்டு சேஞ்ச் இன் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன, சேஞ்ச் இன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் தானே. ஓகேயா, ஸோ இது ஸ்கொயர் ஆஃப் கரண்ட். அப்போ இந்த ரெண்டுத்தையுமே சேர்ந்து தான் சார் டிபெண்ட் ஆயிருக்கு, கரெக்டா. இட் இஸ் D தான். ஓகேயா, ஸோ இட் இஸ் D. நெக்ஸ்ட், எ சிம்பிள் ஸ்லைட் ஒயர் இருக்கு. அந்த ஸ்லைட் ஒயரோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க 0.1 ஓமா. இது எப்போ அச்சீவ் பண்ணுறாங்கன்னா 75 சென்டிமீட்டரில் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 50 சென்டிமீட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செல் ஆஃப் 1.45 வோல்ட்டை யூஸ் பண்ணால் அதில் எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்றத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, சார் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வோல்டேஜ் அந்த ஸ்டாண்டர்ட் செல்லுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ the voltage across the resistor. ஸோ எப்படி எழுதலாம்னா வோல்டேஜ் ஆஃப் செல் இன்டூ, ஸோ
பேலன்ஸ்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ஸ்கேல் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே, டோட்டலா எவ்வளவு ஸ்கேல் இருக்கு டிவைட் பை என்னோட பேலன்ஸ்டு வேல்யூ என்ன, ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டர் தெரிஞ்சிடும். ஓகே, அப்ப அந்த ரெசிஸ்டரை வச்சு இந்த வோல்டேஜை நம்ம மாத்திடுவோம். அந்த வோல்டேஜை நம்ம மாத்தணும்னா இந்த கரண்டால டிவைட் பண்ணா எனக்கு கரண்ட் கிடைச்சிரும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணணும்னா கரண்ட் கிடைச்சிரும். ஸோ இப்போ செல்லோட வோல்டேஜ்ன்றது 1.4y, 1.45 இன்டூ டோட்டல் ஸ்கேல் எவ்வளவு வரைக்கும் இருக்கு எனக்கு 75 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ எப்போ இந்த ஸ்டாண்டர்ட் செல் பேலன்ஸ் ஆகுதுன்னா 50 சென்டிமீட்டர்ல பேலன்ஸ் ஆகுது. ஓகே, சென்டிமீட்டர் கேன்சல் அவுட். ஸோ இப்போ இது என்னவாயிடுதுப்பா? ஸோ தட் இஸ் 3/2, 1.45 இன்டூ 3/2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? தட் இஸ் 2.175 வோல்ட். ஓகேங்களா, 2.175 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, the voltage across resistor என்றது 2.175 வோல்ட். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த கரண்ட்டை தானே கேட்குறாங்க, இந்த இடத்துல கரண்ட் தானே கேட்குறாங்க. அப்போ கரண்ட் வேணும்னா அந்த ரெசிஸ்டர், ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு. இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் டிவைட் பண்ணால் நமக்கு கரண்ட் கிடைச்சிரும். I is equivalent to 2.175 divided by 0.1. அப்போ 21.75 ஆம்பியர். ஓகேயா? ஸோ விச் இஸ் ஏ. ஓகேங்களா, ஆன்சர் இஸ் ஏ. ஸோ கிளியர் தானப்பா? நெக்ஸ்ட் போலாம்ல, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு 0 to 10 மில்லி ஆம்பியர் பிஎம்எம்சி அம்மீட்டர் இருக்கு. அது 4 மில்லி ஆம்பியரை ரீடிங்ல கொடுக்குது. இப்போ சடனா என்னவாகுதுன்னா, இஃப் பாட்டம் கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் ஸ்னாப்ஸ். சார் ஸ்ப்ரிங் ஸ்னாப்னா என்ன சார் அர்த்தம்? சார் ஸ்ப்ரிங் ஸ்னாப்னா என்ன அர்த்தம்? ஸ்ப்ரிங் ஃபெயிலியர்னு அர்த்தம். ஓகே, ஸ்ப்ரிங் கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸ்ப்ரிங் ஸ்னாப்னா என்ன அர்த்தம்னா ஸ்ப்ரிங் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ ஒன்ஸ் அந்த ஸ்ப்ரிங் ஸ்னாப் ஆயிடுச்சுன்னா என்ன சார் ஆகும்? ஓகேங்களா, ஸ்ப்ரிங் ஸ்னாப் ஆச்சுன்னா என்னோட பிஎம்எம்சி மீட்டர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்டே போகாது. ஓகேயா, ஸ்ப்ரிங் வந்து கட் ஆச்சுன்னா என்னோட பிஎம்எம்சி மீட்டர்ல கரண்டே போகாது. ஏன்னா இந்த கரண்ட் வந்து ஸ்ப்ரிங் வழியா தான் போகுமே. ஓகேங்களா, நீங்க ஒரு பிஎம்எம்சி மீட்டரை போய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிஎம்எம்சி மீட்டர்ல போயிட்டு இருக்கிற கரண்ட் அதோட ஸ்ப்ரிங் வழியா தான் போகும். அப்போ ஸ்ப்ரிங்கே கட் ஆயிருச்சுன்னா அதுல கரண்ட்ன்றது என்னவாயிடும்னா 0 ஆயிடும். அப்ப கரண்ட் இல்லைன்னா டிஃப்ளெக்ஷன் டார்க்ன்றது இருக்காது. ஓகேயா, இப்போ ஸ்ப்ரிங் கட் ஆச்சுன்னா நோ கரண்ட் will flow. ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா என்ன சார் ஆகும்? ஷுவரா என்ன நடக்கும்? ஷுவரா வாட் வில் ஹேப்பன்? நோ டிஃப்ளெக்ஷன். ஸோ நோ டிஃப்ளெக்ஷன்னா நோ ரீடிங், ரீடிங் வராது. ஓகே, அப்போ ரீடிங் இஸ் 0. ஓகேயா, the meter will now read nearly 0. அடுத்ததா, an ammeter has a full scale deflection of 90 degree. ஸோ அம்மீட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் 90 டிகிரி வருதுன்றாங்க. எப்போ? 1 ஆம்பியருக்கு. ஓகேயா, அடுத்ததா the response of the meterன்றது ஸ்கொயர் லாவா ப்ரொபோர்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேயா, ஸோ அதாவது நீங்க வந்து ஸ்கொயர் லாவா ப்ரொபோர்ஷன் பண்றீங்க ரெஸ்பான்ஸ்க்கு. அதாவது என்ன அர்த்தம்னா சார் I ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸ்கொயர் லாக்கு டிபெண்ட் பண்ணுது. The response of the meter is square law. So I square is directly proportional to theta. இப்போ இந்த ரீடிங் கொடுத்திருக்கிறது நீங்க செக் பண்ணுங்க. ஓகேயா, இப்போ இந்த ரீடிங்கை கொடுத்திருக்கிறது செக் பண்ணுங்க. 90 டிகிரி இவன் கரெக்டா? அப்ப 90 டிகிரிக்கு 1. ஸோ அப்போ I ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? 45 டிகிரியா இருக்கிறப்போ கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் தானே? அவ்வளோதானப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி எழுதுறேன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இதோட ரீடிங் வந்து ஸ்கொயர் லாவை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்பவுமே
ஸ்கொயர் ப்ரொபோஷனலாக இருக்கும். டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ ஸ்கொயர்னு எழுதுவோம். ஓகே, டிடி தான் நம்ம என்ன எழுதுவோம், தீட்டான்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ தீட்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ ஸ்கொயர்னு எழுதுறேன். இதிலிருந்து தான் நான் அதை சொல்கிறேன். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, தட் இஸ் 45/90 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகும், 1/2. ஸோ இப்போ எக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2, தட் இஸ் 0.707 தான் ஆன்சர். எஸ், அப்போ 0.707 ஆம்பியர் தான் ஆன்சர். புரியுது தானப்பா? சிம்பிள் தான். அந்த கொஷின்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகேயா? ஸோ கொஷின்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. என்னோட ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன், என்னோட மீட்டரோட டிஃப்ளெக்ஷன்ன்றது ஸ்கொயர் லாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ டிடி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ ஸ்கொயர். அப்போ டிடி தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் தீட்டாவும். அப்போ தீட்டா வந்து ஐ ஸ்கொயரை ப்ரொபோஷன் பண்ணியிருக்குன்னா ஜஸ்ட் அந்த ஐயோட வேல்யூவும் தீட்டாவோட வேல்யூ அவங்களே கொடுக்குறாங்க. 90 டிகிரிக்கு 1ன்னா 45 டிகிரிக்கு கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. கரெக்டா? 0.707 ஆம்பியர் தான்ப்பா. செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, it is a moving iron type ammeter. இது ஒரு MI type ammeter is connected to the circuit. We interchange its connection. ஸோ இப்போ ரீடிங் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. சார் இது ஒரு MI இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறப்போ கனெக்ஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணால் எதுனா பிரச்சனையா? சார் MI இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்? ஃபார் ஏசி மெஷர்மெண்ட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோம். பட் இதில் பயன்படுத்தி டிசி கூட மெஷர் பண்ணலாம். ஆனால் 99% நம்ம டிசி மெஷர்மெண்ட்டுக்கு MIயை பயன்படுத்த மாட்டோம், PMMCயை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால MIனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏசி மெஷர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஏசி மெஷரிங் தான் பண்ண போகிறோம் MIயை பயன்படுத்தி. ஓகேங்களா? அப்போ இந்த MIன்றது ஏசியை தானே மெஷர் பண்ணுது. சரி, ஏசியோட பொலாரிட்டியை நீங்கள் மாற்றி கொடுத்தா என்னைக்காச்சும் பிரச்சனை வருதா? ஒரு சாக்கெட் சொருகிறீங்க, ஒரு சார்ஜர் இருக்கு, அந்த சார்ஜர் இப்படி சொருகிறதுக்கு பதிலாக மாற்றி சொருகிட்டீங்க, திருப்பி சொருகிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த சார்ஜர் என்ன ஆகும்? எதுனா ஆயிடுமா? ஒன்றுமே ஆகாது. கரெக்டாக நார்மலாக ஒர்க் பண்ணும். ஸோ ஒரு ஏசியை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் வராது சார். ஓகேங்களா? ஒரு MI இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் மாற்றி டெர்மினலை கனெக்ட் பண்ணாலும் என்ன ஆகும்னா இட் வில் கிவ் த டிஃப்ளெக்ஷன், நோ சேஞ்ச். அதுதான். ஓகேங்களா? ரீடிங்கில் எனக்கு எந்த சேஞ்சுமே வராது. புரியுதாப்பா? ஸோ எப்போவுமே இதுன்னு கிடையாது. எந்த ஒரு ஏசி லோடையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு 3 பின் சாக்கெட் இருக்கும். இதில் நமக்கு 2 பின் மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து இதில் பாக்ஸில் நம்ம சொருகுவோம். கரெக்டாக? இதை நீங்கள் திருப்பி சொருகுனா என்ன ஆகிடுது? அந்த லோடு ஃபெயிலியர் ஆகிடுதா? லோடு வந்து என்றைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. அதே மாதிரி தான் MI. ஏசியில் இருக்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிங்கன்னாலாம் எந்த அஃபெக்டும் ஆகாது. சரிங்களா? ஸோ இட்ஸ் ரீடிங் வில் நாட் சேஞ்ச் த ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட், த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் என்னவா இருக்கும்? ஒரு அம்மீட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, எங்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அம்மீட்டர் எங்க வச்சிருப்போம்? சீரியஸ் பாத்தில் தான் அம்மீட்டர்ஸை கனெக்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இது லோடு. ஓகேயா? இது சோர்ஸ், இது அம்மீட்டர். ஸோ சீரியஸ் பாத்தில் தான் நம்ம அம்மீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த அம்மீட்டர் எப்பவுமே சீரியஸ் பாத்தில் இருக்கனால ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? V is equal to IR. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அதிகமான வோல்டேஜ் டிராப் ஆகும். அப்போ இங்கே டிராப் அதிகமாச்சுன்னா இந்த இடத்துல லோவரான வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஓகேயா? அப்போ எப்பவுமே இந்த இடத்துல இருக்கிற டிராப்பை நம்ம என்னவா தான் இருக்கணும்னு விரும்புவோம்? இட் இஸ் நியரர் டு 0. பட் 0வா இருக்க பாசிபிள் இல்லை. அப்போ therefore வெரி லோ வேல்யூவா இருக்கணும். அப்போ இது ரொம்ப லோவா இருக்கணும். வோல்டேஜ் வந்து ரொம்ப லோவா இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? கரண்ட்டை நீங்க லோ பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பதான் நிறைய கரண்ட் லோடுக்கு போகும். கரண்ட்டை லோ பண்ணக்கூடாது. அப்போ வோல்டேஜ் லோ ஆகணும்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர்ன்றது கண்டிப்பா லோவா தான் இருக்கணும். ஸோ ஐடியல் கேஸ்ன்னு கேட்குறாங்கன்னா 0வாவே இருக்கும்.
ப்ராக்டிக்கல் கேசஸ்ல லோவர் வேல்யூவா இருக்கும். ஓகே, இது வந்து ப்ராக்டிக்கல் தான், ஐடியல்னு உங்களுக்கு சொல்லலை. ஐடியல் சொன்னாதான் 0. ஓகே, ப்ராக்டிக்கல்ல திஸ் இஸ் வெரி ஸ்மால் ஆர் ஸ்மால் வேல்யூ தான். frequency compensation in MI instrument is achieved by அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சார் நீங்க ஒரு PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா, PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா PMMCன்றது டிசியை மட்டும் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம MI இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஏசியை மெஷர் பண்றான். ஓகேங்களா, ஸோ என்னோட MI இன்ஸ்ட்ருமெண்ட் ஏசியை மெஷர் பண்றான். அப்ப ஏசியில என்ன இருக்கு, ஃப்ரீக்வன்சின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அந்த ஃப்ரீக்வன்சின்ற வார்த்தையினால என்ன நடக்கும் அப்படின்னா சார் ஒரு எரர் வரும் பிகாஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேயா, ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சினால ஒரு கண்டிப்பா எரர் வரும். இந்த ஃப்ரீக்வன்சி எரரை நம்ம காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு கெப்பாசிட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கூட நம்ம கிளாஸ்ல கால்குலேட் பண்ணியிருப்போம், காம்பன்சேட்டிங் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அதோட வேல்யூ 0.4 ln of LM divided by RSC, சீரியஸ் ரெசிஸ்டரோட ஸ்கொயர். அடுத்ததான் அந்த காயிலோட இண்டக்டன்ஸ் LM அப்படின்னு நம்ம எழுதுவோம். 0.4 இது ln of LM by RSC ஸ்கொயர்னு சொல்லுவோம். இந்த கெப்பாசிட்டர் எங்க சார் கனெக்ட் பண்ணுவோம், என்னோட ஃபிக்ஸ்டு காயிலுக்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ என்னோட ஃபிக்ஸ்டு காயிலுக்கு அக்ராஸா, ஃபிக்ஸ்டு காயில் ஆர் வோல்டேஜ் காயிலுக்கு அக்ராஸா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ என்ன வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை கலெக்ட் பண்ணுவோம்னா இந்த வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை என்னோட ஃபிக்ஸ்டு காயிலுக்கு அக்ராஸா, அக்ராஸ்னா பேரலலா. ஓகே, பேரலலா நம்ம கனெக்ட் பண்ணோம்னா என்னோட MI இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் ப்ராப்ளம்னு சரியாயிடும். நெக்ஸ்ட் சார், இதை நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்லயே பார்த்துருக்கோம். PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனோட ஸ்கேல் என்னப்பா, PMMCயோட ஸ்கேல், PMMCயோட டிஃப்ளெக்ஷன் டார்க் 3D is equivalent to பைனா. கரெக்டா, டிஃப்ளெக்ஷன் டார்க் 3D is equivalent to பீனா. அப்ப என்னோட டிஃப்ளெக்ஷன் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட். அப்ப ஸ்கேல் வந்து லீனியர் ஸ்கேல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன சொல்றாங்க, நான் லீனியர்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, the scale is non uniformly divided கிடையாது. அடுத்ததா நெக்ஸ்ட், the power consumption is 25 microwatt to 200 microwatt. எஸ், இது நம்ம புக்லயே கூட இருக்கு, இது ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க. இந்த பவர் கன்சப்ஷன் கரெக்ட். அடுத்ததா நமக்கு தெரியும் என்னோட PMMC மீட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட டார்க் பர் வெயிட் ரேஷியோ இஸ் ஹை. ஓகேங்களா, அதோட கிடைக்கிற டார்க்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், பட் நீடிலோட வெயிட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால அதோட டார்க் பர் வெயிட் ரேஷியோ நீங்க பாக்குறப்போ ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2, 3யுமே கரெக்ட் தான். ஓகேயா, அப்ப ஆன்சர் என்னன்னா தட் இஸ் 2 and 3 ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், வோல்ட்மீட்டர் கேலிபிரேஷன் இஸ் டன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கேலிபிரேஷனை பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்ப்பா, ஒரு ஸ்டாண்டர்ட் செல் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ இல்ல ஸ்டாண்டர்ட் செல் இல்லைன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டரை கூட நம்ம யூஸ் பண்ணி கேலிபிரேஷன் பண்ணலாம். ஓகேயா, ஸோ பொட்டன்ஷியோமீட்டரையுமே கேலிபிரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பொட்டன்ஷியோமீட்டர்னா என்ன, ஸோ அது என்னோட டிஃப்ளெக்ஷன்ஸ் காமிக்கும், 0 டிஃப்ளெக்ஷன்ஸை காமிக்கும். ஸ்டாண்டர்ட் செல்லை யூஸ் பண்ணியுமே நம்ம 0 டிஃப்ளெக்ஷன்ஸை கொண்டு வரலாம். ஸோ 0 டிஃப்ளெக்ஷன்ஸ் வர வைக்கணும் சார், நம்ம சிம்பிளா என்னோட வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி நம்ம 0 டிஃப்ளெக்ஷன்ஸை வர வைக்கிறோம். அதுக்காக பயன்படுத்துறது ஸ்டாண்டர்ட் செல்லானா இருக்கலாம், இல்லை ஒரு பொட்டன்ஷியோமீட்டரானா இருக்கலாம். ஓகேங்களா, இங்கே நமக்கு சிக்னல் ஜென்ரேட்டர்ன்றதுலாம் ஆப்ஷன்லேயே இல்லை. ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ் AH மீட்டர்லாம் ஆப்ஷன்லேயே இல்லை, அதை நம்ம எங்கேயுமே படிக்க மாட்டோம். ஸோ அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க பொட்டன்ஷியோமீட்டர். அடுத்ததா, விச் ஆஃப் தீஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் பவர் கன்சப்ஷன்ஸ். இப்போ பாருங்க சார், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான பவர் கன்சப்ஷன் இருக்கும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சார் அதிகமான கரண்ட்டை எடுத்துக்கும், EMMCயா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகமான கரண்ட்டை எடுத்துக்கும், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சியூம்ஸ் ஹையஸ்ட் பவர், ரொம்ப அதிகமான பவர் எது எடுத்துக்குது, EMMC டைனமோமீட்டரா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட் மீட்டரா, மூவிங் ஐரன் மீட்டரா, ஸோ PMMC மீட்டரா. நீங்க எல்லா மீட்டருமே கம்பேர் பண்ணலாம். எஸ், இட் இஸ் ஹாட் ஒயர் மீட்டர். ஏன்னா சார் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கா பாருங்க,
இதெல்லாம் என்ன பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணும்? டிஃப்ளெக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும். ஓகேயா? டிஃப்ளெக்ஷன்னா என்ன? நீங்க ஒரு கரண்ட்டை கொடுப்பீங்க, அந்த நீடில் இருக்கான்ல, இது ஒரு காயில். இப்போ இந்த காயில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேயா? இப்போ ஒரு கரண்ட் போற ஒரு கண்டக்டர் காயில் மேக்னெட்ல வச்சதுனால இது என்ன ஆயிருக்கும்னா இங்கிருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும். இந்த கரண்ட்ன்றது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்டா தான் இருக்கும். ஆனா இந்த ஹாட் வயர் மீட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஹீட் பிரின்சிபல் தான் சொன்னேன். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் என்னவாகும்? ஒரு கரண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கான I²R ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஹீட் வருதோ அப்பதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட ஹாட் வயர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பவர் கன்சப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற மெஷரிங் எக்யூப்மெண்ட்டை விட ஹாட் வயருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இது எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம்னா, ஸோ பர்டிகுலராக என்னோட எலக்ட்ரிக் ஃபர்னஸு, எலக்ட்ரிக் பாய்லர்ஸ், அப்போ அந்த இடத்துலலாம் ரொம்ப ஹெவி டெம்பரேச்சர் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு பிஎம்எம்சி வைக்கிறேன், ஒரு எம்ஐயை வைக்கிறேன்னா அந்த இடத்துல அந்த மெஷின்ஸ் உருகிடும். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்லாம் உருகிடும். அப்போ ஹாட் வயர் தான் என்ன பண்ணும்னா வித் ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ பேசிக்காகவே அந்த இடத்தோட நீடை பொறுத்து தான் நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ ஹாட் வயர் எக்யூப்மெண்ட் தான் ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் டார்க் பர் வெயிட் ரேஷியோ ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டிகேட்ஸ். சார் டார்க் பர் வெயிட் ரேஷியோன்றது எதை இண்டிகேட் பண்ணுது சார்? ஸோ டார்க் பர் வெயிட் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அக்யூரசி அதிகமாக இருக்குமா? அக்யூரசிக்கும் டார்க் பர் வெயிட் ரேஷியோக்கும் என்ன சம்பந்தம்? என்ன அர்த்தம் டார்க் பர் வெயிட்னா? அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? டார்க் பர் வெயிட் ரேஷியோ எதை மீன் பண்ணுதுன்னா, ரொம்ப கம்மியான வெயிட்லேயே என்னால் அதிகமான டார்க்கை ப்ரொவைட் பண்ண முடியும். எப்போ? டார்க் பர் வெயிட் ரேஷியோ அதிகமாக இருந்தா. அப்போ என்ன மீன் பண்ணுது? என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப கம்மியான கரண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான டிஃப்ளெக்ஷனை கொடுக்குது. ஓகேயா? ஸோ ரொம்ப கம்மியான கரண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான டிஃப்ளெக்ஷனை கொடுக்குது. அப்போ ஒரு மைக்ரோ ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டையும் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் சென்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாமா? அப்போ ரொம்ப சின்ன கரண்ட்டையும் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் சென்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாமா? எஸ், அதை தான் மீன் பண்ணுது. டார்க் பர் வெயிட் ரேஷியோவை எப்பவுமே நம்ம சென்சிட்டிவிட்டின்ற ஒரு பேராமீட்டராகவும் சொல்லலாம்ப்பா. ஓகேயா? ஸோ என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னா எப்போ சொல்லுவோம்னா, டார்க் பர் வெயிட் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னா அந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப சென்சிட்டிவ். ஓகேயா? டார்க் பர் வெயிட் ரேஷியோ இஸ் நத்திங் பட் சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட், இன் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் த ஸ்கேல் இஸ். சார் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்கேல் என்னவா இருக்கும். ஸோ நம்ம கிளாஸஸ்ல பார்த்தோமா, என்னென்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்? ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் பார்த்தோம், நெக்ஸ்ட் கிராவிட்டி கண்ட்ரோல் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அடுத்ததா வேற என்ன கண்ட்ரோல் பார்த்துருப்போம்? ஃப்ளூயிட் கண்ட்ரோல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சரு என்னோட ஸ்கேல் எப்படி இருந்திருக்கும்? தரீங்க ஒய் ப்ரோ. ஸோ இதுக்கு மேலே நம்ம டெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டோப்பா. ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக இது எப்பயாச்சும் ஒவ்வொரு டெஸ்ட் மட்டும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம், டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ ஸ்ப்ரிங் கண்ட்ரோலோட ஸ்கேல் நீங்கள் பார்த்தீங்களா? ஸ்ப்ரிங் கண்ட்ரோலோட ஸ்கேல் எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம் மூவிங் ஐரனா? ஸ்ப்ரிங் கண்ட்ரோலுக்கு ஆக்சுவலாக நம்மளோட டிஃப்ளெக்ஷன் டார்க் தெரியும், டிடி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. கரெக்டா? ஸோ என்னோட ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. ஓகேயா? அப்போ என்னவா இருக்கும்? ஒரு யூனிஃபார்மான ஸ்கேல் தான் இருக்கும். கரெக்டா? எஸ், இது ஒரு யூனிஃபார்மான ஸ்கேல் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், பீட்டர்சன் காயில் இஸ். சார் பீட்டர்சன் காயில்னா என்னதுப்பா? பீட்டர்சன் காயில் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் கரண்ட் இருக்குல்ல, அந்த சார்ஜிங் கரண்ட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா பீட்டர்சன் காயில்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பீட்டர்சன் காயில்ஸ் ஆர் யூஸ்டு டு நியூட்ரலைஸ் charging current. ஓகேயா? ஸோ பீட்டர்சன் காயிலோட இன்னொரு பேரு, this is also known as arc suppression coils.
ஓகேயா. பீட்டர்சன் காயில் இஸ் ஆல்சோ நோன் as ஆர்க் சப்ரஷன் காயில். ஓகேங்களா, இந்த காயில தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்க் சப்ரஷன் காயில் சொல்றோம். அடுத்ததா the minimum number of watt meters is required to measure 3 phase 3 wire balanced or unbalanced ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப 3 phase 3 wire balanced or unbalanced நெட்வொர்க்கை மெஷர் பண்றதுக்காக நம்ம எத்தனை வாட் மீட்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம், ஒரு 3 phase 3 வயருக்கு எத்தனை வாட் மீட்டர்ஸ் வேணும், அதுவே 3 phase 4 வயருக்கு எத்தனை வாட் மீட்டர்ஸ் வேணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, ரெகுலரா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பேலன்ஸ்டு கண்டிஷன்ஸ்க்கு, அடுத்ததா அன்பேலன்ஸ்டு கண்டிஷன்ஸ்க்கு. ஓகேயா. ஸோ என்னோட 3 phase 3 வயரை பொறுத்த வரைக்கும் அது பேலன்ஸ்டா இருந்தாலும் சரி அன்பேலன்ஸ்டா இருந்தாலும் சரி நமக்கு 2 வாட் மீட்டர்ஸ் தேவைப்படும். அதுவே 3 phase 4 வயர்ல பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வாட் மீட்டர் தான் தேவைப்படும். 3 phase 4 வயர்ல அன்பேலன்ஸ்டா இருந்தா 3 வாட் மீட்டர்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா, ஒரு 3 phase 3 வயரை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் அன்பேலன்ஸ் ரெண்டுத்துக்குமே நமக்கு 2 வாட் மீட்டர்ஸ் தான் தேவைப்படும். 4 வயர் பேலன்ஸ்டா இருந்தா 1, 4 wire unbalanced இருந்தா 3. இங்க கேக்குறது என்ன, 3 phase 3 wire balance or unbalance, it is 2. கரெக்ட்டா, it is 2 தான். next high torque to weight ratio in analog indicating instrument indicates. so இது எதை இண்டிகேட் பண்ணுது, high torque to weight ratioன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. so எனக்கு ரொம்ப அதிகமான torque per weight ratio இருக்குன்னா என்ன சொன்னேன், it is most sensitive. கரெக்டா, இது ரொம்ப சென்சிட்டிவான டிவைசஸ். ஸோ எந்த எக்யூப்மெண்ட் சென்சிட்டிவா இருக்கும், எந்த எக்யூப்மெண்ட் பா சென்சிட்டிவா இருக்கும், ஃப்ரிக்ஷன் எதுக்கு ரொம்ப கம்மியா இருக்குதோ அதுதான் ரொம்ப சென்சிட்டிவ். ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஒரு உராய்வு. கரெக்டா, ஸோ ஒரு உராய்வு இருந்துச்சுன்னா அந்த எக்யூப்மெண்ட் எப்படி சென்சிட்டிவா இருக்கும். ஸோ சடனா ரியாக்ட் பண்ண முடியாது, அதனால சடனா ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சடனா ரியாக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு ரொம்ப கம்மியான ஃப்ரிக்ஷன் லாசஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதோ அதுக்கு ரொம்ப கம்மியான ஃப்ரிக்ஷன் லாசஸ் இருக்கும். ஓகேங்களா, இதோட ஆன்சர் என்னன்னா லோ ஃப்ரிக்ஷன் லாஸ் தான். ஓகேங்களா, அடுத்ததா the deflecting torque of ammeter is directly proportional to current passes through it. The instrument has a full scale deflection of 80 degrees for the current of 5 ampere. What will be the deflection occur for the current of 2.5 ampere if the instrument has a spring control? இப்போதானே சார் நம்ம பார்த்தோம் 80 டிகிரிஸ்க்கு 5 ஆம்பியர், அதாவது 5 ஆம்பியருக்கு 80 டிகிரிஸ்னா 2.5 ஆம்பியருக்கு 40 டிகிரிஸ் தான். இது டைரக்ட் क्वेश्चन தானே. this is 32க்கு it is also B. ஓகேயா, ஸோ இதுக்குமே B தான். 80 டிகிரிஸ்க்கு 5 ஆம்பியர்னா 2.5 ஆம்பியருக்கு 40 டிகிரிஸ் தானே வரணும். ஓகே, அடுத்ததா the standardization of AC potentiometer. நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ் பண்றோம்ல, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் AC பொட்டன்ஷியோமீட்டருக்கு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தேன். சார் நம்ம அதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் செல்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லை டிசியோட சோர்ஸஸை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கூட யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டான என்னோட EMMCயை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். EMMCயை யூஸ் பண்ணி கூட நம்மளால ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா EMMCன்றது இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேயா, அப்போ டிசி ஸ்டாண்டர்ட் சோர்ஸு, அடுத்ததா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ரெண்டு திங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற ப்ராசஸை நம்ம பண்றோம். ஓகேங்களா, ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ்னா என்ன, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எரர் இல்லாம அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஓகேயா, ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு லைஃப் ஆக ஆக அதில் எரர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் அதோட ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் ஆகிறது, ஸ்ப்ரிங்கோட ஏஜிங், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எவ்ரி 1 இயருக்கோ இல்லை எவ்ரி 6 மந்த்துக்கோ ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்ற ப்ராசஸை பண்ணுறோம். அப்படி பண்ணாதான் என்னால் எரர் ஃப்ரீ ரீடிங்கை கொடுக்க முடியும்.
ஸோ அப்படி நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம டிசி சோர்ஸையோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா நீங்க ஒரு கிவன் எனர்ஜி மீட்டர் கொடுக்குறாங்க சார். ஓகே, ஒரு எனர்ஜி மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா 100 ரெவல்யூஷன்ஸ், ஓகே, 100 ரெவல்யூஷன் ஆஃப் இட்ஸ் டிஸ்க் பர் யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஒரு எனர்ஜியை எடுத்துக்கிட்டு 100 ரெவல்யூஷன்ஸை கொடுக்குது. The number of revolutions made by the disk during 1 hour என்னன்னு கேட்குறாங்க. Number of revolutions made by the disk in 1 hour. ஸோ எப்போ அப்படின்னா ஒரு 210 வோல்டேஜை எடுத்துக்கிட்டு கரண்ட் 20 ஆம்பியர் எடுத்துக்கிட்டு பவர் ஃபேக்டர் 0.8ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி பவரை கண்டுபிடிக்கலாம். அப்போ பவரை கண்டுபிடிச்சிட்டு எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த எனர்ஜியை யூனிட்டாக மாற்றிடலாம். ஏன்னா இது எனர்ஜி மீட்டர் தானே. அப்போ அது நம்ம என்ன கிலோவாட் ஹவரில் மாற்றிடணும். ஓகேயா? அப்போ கிலோவாட் ஹவரில் நீங்கள் மாற்றிட்டதுக்கு அப்புறமா இந்த ரெவல்யூஷன்ஸ் எத்தனை வருது? ஒரு யூனிட்டுக்கு 100 ரெவல்யூஷனா? அப்போ எத்தனை யூனிட் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்போ அதனால இந்த 100 மல்டிப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் ஆன்சர். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? பவரை கண்டுபிடிச்சு எனர்ஜியை கண்டுபிடிச்சிக்கலாம். எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம், பவர் இன்டூ டைம் போட்டால் எனர்ஜி வந்துடும். ஓகேயா? அப்போ எனர்ஜியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டைரக்டா நம்மளால அதை ஹவருக்கு சொன்னாதான் அதை என்னால் சொல்ல முடியும். ஓகேயா? ஏன்னா ஹவருக்கு நம்ம சொல்லணும். அந்த ஹவருக்கு சொல்லலைன்னா எனக்கு யூனிட்டா மாறாது. ஏன்னா நமக்கு தெரியும் 1 யூனிட்னா என்னதுப்பா? 1 யூனிட் 1 கிலோவாட் ஹவர். ஓகேங்களா? 1 கிலோவாட் ஹவரை தான் நம்ம 1 யூனிட்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ ஆக்சுவலாக ஒரு ஹவருக்கு எவ்வளோ செகண்டுப்பா? 3600 செகண்டு. ஓகே, ஒரு கிலோவுக்கு எவ்வளவுப்பா? 1000 × 1000. ஓகே, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 3.6 × 10⁻6 ஜவுல்ஸ்னு எழுதலாம். ஓகேயா? அப்போ 1 யூனிட்னா 3.6 × 10⁻6 ஜவுல். 1 யூனிட்னா அதுதான் 3.6 × 10⁻6 ஜூல். ஓகேயா? அப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ல கன்வர்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறேன், அப்பதான் கிலோவாட் ஹவரா மாற்ற முடியும். கரெக்டா? எனர்ஜியை நான் வந்து கிலோவாட் ஹவரா மாற்றணும். ஃபர்ஸ்ட் எனர்ஜின்னா என்ன? பவர் இன்டூ டைம். பவர்னா என்ன? VL IL cos π or VI cos π. 3 ஃபேஸ்னா தான் VL IL ன்னு சொல்லலாம். சிங்கிள் ஃபேஸ்ல இது VI cos π இன்டூ டைம். கரெக்டா? ஸோ இங்க VIலாம் என்னதுப்பா? வோல்டேஜ் என்னது? 210. கரண்ட் என்னதுப்பா? 20. பவர் ஃபேக்டர் என்னதுப்பா? 0.8. டைம் என்னதுப்பா? 3600 செகண்டா? ஓகேங்களா? டைம்ன்றது எவ்வளவு ஹவர்ப்பா? 1 ஹவர். 1 ஹவர்னு சொல்றாங்க பாருங்க. 1 ஹவர். எஸ். இல்லைன்னா நீங்க இதை டைரக்டா டிவைடட் பை எனர்ஜியை நீங்க இப்படி கூட கால்குலேட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவிலையும் கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம டைரக்டா யூனிட்டியை கூட கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூனிட்டே கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுலேயே நான் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாது. VI cos π ரைட் இன்டூ டைம். ஸோ VI cos π என்னது? 210 × 20 × 0.8. டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு எத்தனை செகண்டு? 3200 செகண்ட். அப்போ 3600. கிளியரா? அப்போ இதை போடுறோம்னா நமக்கு என்ன வரும் சார்? நமக்கு we will get, இது ஆல்ரெடி என்ன வரும்? திஸ் இஸ் 3360 × 3600. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா திஸ் இஸ் இன் ஜவுல்ஸ்ல இருக்கு. ஓகேயா? ஸோ இது வந்து ஜவுல்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இது வந்து எனர்ஜியா இருக்கு. இதை நம்ம யூனிட்டா மாற்றணும். இதோட யூனிட் இது என்னன்னா ஜவுல்ஸ் பர் கிலோவாட் ஹவர். ஓகே, இதோட யூனிட் என்னன்னா ஜவுல்ஸ் பர் கிலோவாட் ஹவர். இப்போ இது ஜவுல்ஸ்ல இருக்கு. ஓகேயா? இது ஜவுல்ஸ்ல இருக்கு, இது ஜவுல்ஸ் பர் கிலோவாட் ஹவர்ல இருக்கு. அப்போ எனக்கு யூனிட் வேணும்னா எனர்ஜி கன்சப்ஷன் வேணும் எனக்கு. அப்போ எனர்ஜி கன்சப்ஷன் வேணும். இங்க எனக்கு ஜூல் இருக்கு. ஸோ அந்த வேல்யூவை டிவைடட் பை யூனிட்டால டிவைட் பண்ணுங்க. 3360 × 3600
டிவைடட் பை இது ஜூலா, இங்க இருக்கிறது 3.6 into 10 to the power 6 ஜூல், இது ஜூல் டிவைடட் பை கிலோவாட் ஹவர். இப்போ இங்க என்ன ஆயிடும், 3.6 இங்க 3.6 கேன்சல் ஆயிடும். ஃபைனலா இங்க நமக்கு 3.36 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, திஸ் இஸ் த எனர்ஜி கன்சப்ஷன். இது வந்து 3.36 யூனிட்ஸ் கன்சப்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேயா, ஸோ 3.36 யூனிட்ஸை நம்ம கன்சப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ சிம்பிள் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க, எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கோங்க. எனர்ஜி எதில் இருக்கும்னா யூனிட் ஜவுலில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு ரீடிங் எப்பவுமே யூனிட் எதில் தான் சொல்லுவோம், கிலோவாட் ஹவரில் தானே சொல்கிறோம். அப்போ கிலோவாட் ஹவரில் வேணும்னா டிவைடட் பை 3.6, அந்த எனர்ஜியை வந்து 3.6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா எனர்ஜி கன்சப்ஷன்ஸ் கிடைச்சிரும். அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன யூனிட் கன்சப்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னா 3.36 வாட்ஸ் ஆஃப் யூனிட் வந்து கன்சப்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 3.36 யூனிட்டை எடுத்திருக்கேன். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 100 ரெவல்யூஷன் பண்ணுது. ஓகேங்களா, பர் யூனிட் ஆஃப் எனர்ஜி. கரெக்டா, பர் யூனிட்னா என்னது, இது வந்து யூனிட், ஒரு யூனிட் 2 யூனிட்னு நம்ம சொல்றோம்ல, அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அப்போ இத்தனை யூனிட்ஸ் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இது. ஓகே, அப்போ எத்தனை யூனிட் கன்சப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம்னா 3.36 கிலோவாட் ஹவர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 100 ரெவல்யூஷன்ஸ் பர் யூனிட்னா அப்போ எத்தனை ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கும், அப்போ 3.36 into 100, that is 336 revolutions, rotations. சிம்பிள் தான்ப்பா. என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கிறோம், பவர் இன்டு டைம். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதை வந்து யூனிட்டா மாற்றணும்னா ஜஸ்ட் 3.6 into 10 to the power 6ஆல நீங்க டிவைட் பண்ணாலே உங்களுக்கு வந்து யூனிட்டா மாறிடும். ஓகேயா, ஸோ ஏன்னா நமக்கு யூனிட்ன்றது கிலோவாட் ஹவர்ல சொல்றோம். ஒரு கிலோவாட்டை 1 ஹவருக்கு யூஸ் பண்றது தான் யூனிட்னு சொல்றோம். அப்ப அதை நம்ம மாத்தணும்னா அப்ப 3.6 into 10 to the power 6ஆல டிவைட் பண்ணா எனக்கு யூனிட்ஸ் கிடைச்சிரும். அப்படி கால்குலேட் பண்றப்ப எனக்கு 3.36 யூனிட்னு தெரியுது. அடுத்ததா ஒரு யூனிட்டுக்கு 100 ரெவல்யூஷன்னா 3 யூனிட்டுக்கு 360 ரெவல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அத்தனை முறை அந்த டிஸ்க்ன்றது ரொட்டேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா when measuring power with an electrodynamometer EMMC meter in a circuit having low power factor. சரி, நம்ம ஒரு லோ பவர் ஃபேக்டர் மெஷர் பண்றப்போ என்ன சார் பண்ணணும்? ஸோ இந்த லோ பவர் ஃபேக்டர் மெஷர் பண்றப்போ ஸோ என்ன பண்ணணும்னா என்னோட ப்ரெஷர் காயில எப்பவுமே லோட் சைட்ல தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணா மட்டும்தான் என்னோட லோ பவர் ஃபேக்டர் மெஷரிங்ல எரர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, while measuring low power factor, சார் நம்ம பவரை மெஷர் பண்றோம், அதை லோ பவர் ஃபேக்டர்ல மெஷர் பண்ணலாம், இல்ல யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல மெஷர் பண்ணலாம். யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல மெஷர் பண்ணா நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா லோ பவர் ஃபேக்டர்ல நீங்க மெஷர் பண்றப்போ மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா என்னோட ப்ரெஷர் காயில நீங்க ஒரு லோட் சைடோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ while measuring low power factor there is error in pressure coil. To avoid this, pressure coil should be connected to load side. ஓகேங்களா, ஸோ நம்ம ப்ரெஷர் காயில வந்து லோட் சைட்ல கனெக்ட் பண்ணோம்னா லோ பவர் ஃபேக்டர் மெஷரிங் நம்ம பண்றோம்னா அது சரியாயிடும். ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு மேட்ச் ஆகும். இந்த ப்ரெஷர் காயில் ஷுட் பி கனெக்டட் ஆன் லோட் சைட். ஸோ ப்ரெஷர் காயில நீங்க லோட் சைட்ல கனெக்ட் பண்ணுங்க சார், அந்த பிரச்சனை சரியாயிடும். அடுத்து திரும்பவும் இதே மாதிரி ஒரு எனர்ஜி மீட்டர் சம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நான் அந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும் அதே ப்ரொசீஜர்லேயே இதையும் சால்வ் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி மீட்டர் 10 ரெவல்யூஷனை 100 செகண்ட்ல ரொட்டேட் ஆகுது. அதாவது ஒரு 100 செகண்ட்ல எனர்ஜி மீட்டர் 10 ரெவல்யூஷன்ஸ் ரொட்டேட் ஆகுது. ஸோ அது எவ்வளவு லோடு எடுத்துக்குதுன்னா when a load of 450 watt is connected to it, இந்த மீட்டர் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. மீட்டர் கான்ஸ்டன்ட்னா என்னது,
ஒரு யூனிட் ஆஃப் எனர்ஜிக்கு எவ்வளவு ரெவல்யூஷன்ஸ் ரொட்டேட் ஆகும் அப்படின்றதுக்கு பேர் தான் மீட்டர் கான்ஸ்டன்ட். ஸோ போன போர்ஷன்ல அவங்க மீட்டர் கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க, 100ன்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் த மீட்டர் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் 100 ரெவல்யூஷன் ஒரு யூனிட்டுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின்ல அந்த ரெவல்யூஷன்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. பவர் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு பவர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பவர் எப்போ வருதுன்னா 100 செகண்ட்ல எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கிறப்போ 10 முறை எனர்ஜி மீட்டர் ரொட்டேட் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், we need energy consumption in units. ஏன்னா பவரை எப்பவுமே நம்ம யூனிட்ஸ்ல தான் சொல்றோம். அப்ப யூனிட்ஸ்ல வேணும்னா என்ன சார் பண்ணுவோம், நம்ம எனர்ஜி divided by 3.6 into 10 to the power 6. ஓகேயா? எனர்ஜியை நீங்க 3.6 into 10 to the power 6 ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா யூனிட் கிடைச்சிரும் சார். ஓகேயா? யூனிட்ஸ் கிடைச்சிரும். இதுதான் நம்பர் ஆஃப் யூனிட். அப்ப எனர்ஜி என்னது, எனர்ஜி கொடுத்துருக்காங்களா, பவர் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனர்ஜி கிடைச்சிரும். 450 பவர் இன்டூ டைம் தானே எனர்ஜின்னா, டிவைட் பை 3.6 into 10 to the power 6. பவர்ன்றது 450 வாட்ஸ், டைம்ன்றது 100 செகண்ட். எப்பவுமே டைம் நீங்க செகண்ட்ஸ்ல தான் போடணும். ஓகேங்களா? செகண்ட்ஸ்ல தான் போடணும், மினிட்ஸ்லயோ ஹவர்ஸ்லயோ போடக்கூடாது. 450 into டைம் என்ன 100 செகண்ட். ஓகேயா? ஸோ டிவைடட் பை 3.6 into 10 to the power 6. ஸோ இப்போ பாருங்க, இங்க ஒரு 6 இங்க ஒரு 3 கேன்சல் ஆயிடுது. ஓகேயா? அப்போ மேலே என்ன இருக்கு, மில்லியில இருக்கும். கரெக்டா? அப்போ மில்லியில இருக்கும். அடுத்ததா 45/36 நம்ம டிவைட் பண்ணலாமா, 9ஆல டிவைட் ஆகும், 5/4ன்னு வரும். அப்போ திஸ் இஸ் 1.25. கரெக்டா? ஸோ 1.25 இல்லை 12.5ன்னு வரும். இது வந்து 3.6 இல்லை, 45 டிவைடட் பை 3.6 நீங்க டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்னா 12.5 into 10 to the power minus 3ன்னு வரும். ஏன்னா இந்த +6 மேல போறப்போ -3 கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் -3 இருக்கும். இது ஃபர்தரா எழுதுனா என்னது சார், 0.0125 கிலோவாட். ஓகேயா? அதாவது எவ்வளவு யூனிட் ஆயிருக்குது, 0.0125 யூனிட் ஆஃப் கன்சப்ஷன்ஸ் நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ 0.0125 யூனிட்டை எடுத்துக்கிட்டு அந்த எனர்ஜி மீட்டர் 10 ரொட்டேட் பண்ணிருக்கு, 10 முறை ரெவல்யூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபார் 0.0125 units it rotate 10 revolutions. ஓகேங்களா? 0.0125 யூனிட்ல எடுத்துக்கிட்டு அது 10 முறை ரெவல்யூட் ஆயிருக்குதுன்னா, ஸோ அதோட மீட்டர் கான்ஸ்டன்ட் என்ன, மீட்டர் கான்ஸ்டன்ட்ன்றது எப்பவுமே யூனிட், ஒரு யூனிட்டுக்கு தானே சொல்லுவாங்க, ஒரு யூனிட்டுக்கு எத்தனை முறைன்னு தான் சொல்லுவாங்க. இங்க கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, கிலோவாட் ஹவர்னா திஸ் இஸ் யூனிட், 1 யூனிட். அப்போ 1 யூனிட்டுக்கு எத்தனை முறை ரெவல்யூஷன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ 0.125க்கு 10ன்னா அப்போ 1க்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? இந்த நம்ம நார்மல் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணலாம்ல. 0.125க்கு 10ன்னா ஸோ இது 1ஆ இருக்கிறப்போ இது என்ன, அப்போ x is equivalent to 10 divided by 0.0125. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம், 0.0125 12.5ன்னு எழுதலாம்ல, 12.5 into 10 to the power minus 3. ஸோ இது என்னவாயிடும், 10,000 மாறிடும், கீழே வந்து 12.5 இருக்கும். சரி, இந்த 12.5 100 டிவைட் பண்ணால் 8 வரும். ஸோ அவ்வளோதான். அப்போ விச் இஸ் 800. ஓகேயா? அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு யூனிட் எனர்ஜிக்கு 800 முறை டிஸ்க் ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம்பா. புரியுதா? ஒரு யூனிட் ஆஃப் எனர்ஜி தான் எடுத்துக்கிறீங்க நீங்க. வந்து உங்க வீட்டுல நார்மலா ஓல்டன் டேஸ்ல இந்த ரொட்டேட்டிங் டிஸ்க் மீட்டர் தான் இருக்கும். நம்ம வீட்டுல இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற எனர்ஜி மீட்டர் தானே இருந்துச்சு முன்னெல்லாம், இப்பதான் டிஜிட்டல் மீட்டரா மாறிச்சு. அப்போ என்னன்னா அது ரொட்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்போ ஒரு யூனிட் நம்ம கன்சப்ஷன் பண்ணிருக்கோம்னா 800 ரெவல்யூஷன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ப்ரொசீஜர் புரியுது இல்லப்பா?
எப்பவுமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட் வேணும்னா எனர்ஜி பர் ஹவர் டிவைட் பண்றீங்க. ஓகேங்களா? per kilowatt hour, கிலோவாட்ன்றதுனால தான் 3.6 வந்துச்சு. அப்ப எனர்ஜி per kilowatt hourல டிவைட் பண்றீங்க. அப்ப எனர்ஜினா பவர் இன்டு டைம். பவர் தெரியும், டைம் தெரியும், டிவைட் பண்றேன். அப்ப எத்தனை யூனிட் எடுத்துக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் 0.0125 யூனிட். அப்ப இந்த 0.0125 யூனிட்டுக்கு தான் 10 ரெவல்யூஷன்ஸ் ரொட்டேட் ஆயிருக்கு. சோ அப்போ ஒரு யூனிட்டுக்கு எத்தனை ரெவல்யூஷன்னா 800 ரெவல்யூஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த போன क्वेश्चन உங்களால இதே மாதிரி சால்வ் பண்ண முடியும்ல? சேம் தான். நெக்ஸ்ட் எப்பவுமே என்னோட வாட் மீட்டர்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்கப்பா. இந்த வாட் மீட்டரோட ரீடிங்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேயா? இங்க என்ன கேக்குறாங்கன்னா டோட்டல் பவர், டோட்டல் ஆக்டிவ் பவர், அடுத்ததா பவர் ஃபேக்டர் கேக்குறாங்க. W1 and W2 ஓட ரீடிங் கொடுத்திருக்காங்க. பவரை வந்து 2 வாட் மீட்டர் மெத்தட் மூலமா மெஷர் பண்றாங்க. ஓகேயா? ஒரு 3 ஃபேஸ் பவரை நம்மளால 2 வாட் மீட்டர் மெத்தட்ல மெஷர் பண்ண முடியும், சிங்கிள் வாட் மீட்டர் மெத்தட்ல மெஷர் பண்ண முடியும், 3 வாட் மீட்டர் மெத்தட்ல மெஷர் பண்ண முடியும். இதெல்லாம் மெஷரிங் மெத்தட்ஸ். அப்போ இதுல 2 வாட் மீட்டர் மெத்தட்ல மெஷர் பண்றப்போ டோட்டல் பவர் என்ன, அதோட பவர் ஃபேக்டர் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம கிளாसेसல பார்த்திருப்போம் இன் 2 வாட் மீட்டர் மெத்தட். ஆக்டிவ் பவர் எப்படி எழுதலாம்? total active power. ஓகேயா? W1 plus W2. reactive power எப்படி எழுதலாம்? √3 W1 minus W2. ஓகே, அடுத்து பவர் ஃபேக்டர் எப்படி எழுதலாம்? ஆக்டிவ் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர்னு எழுதலாம். ஓகேயா? சோ இது இல்லன்னா நம்ம கிளாஸ்ல இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் அதை பண்றப்ப நமக்கு கால்சி கண்டிப்பா தேவைப்படும். ஓகேயா? சோ அது என்ன? தீட்டா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப், இந்த ஃபார்முலா நம்ம எழுதுவோம், cos இன்வர்ஸ் ஆஃப் இல்ல tan இன்வர்ஸ் ஆஃப், tan இன்வர்ஸ் ஆஃப் √3 W1 minus W2 divided by W1 plus W2. சரி, இதை யூஸ் பண்ணி phi கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு cos தூக்கி போட்டா பவர் ஃபேக்டர் கிடைச்சிரும். ஓகேயா? cos pi that is power factor. சோ இந்த வழியில தான் நீங்க பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆக்டிவ் பவர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆக்டிவ் பவர் என்ன? W1 plus W2. W1 ன்றது 10.5, W2 ன்றது -2.5. This is 8 kilowatt. ஓகேயா? ஆக்டிவ் பவர் கண்டுபிடிச்சிட்டோமா? 8. அப்ப ஃபர்ஸ்ட் C கிடையாது. அப்ப எய்தர் B அனா இல்லனா D அனா. சரி, இப்போ சிம்பிள் தான். உங்களோட ரீடிங் இருக்குல்ல, W1 and W2 both are positive னு எடுத்துக்கங்களா. ஓகேயா? ரெண்டு பேரும் பாசிட்டிவ்னா பவர் ஃபேக்டர் must be greater than 0.5. ரெண்டு வேல்யூவும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் 0.5 க்கு மேல தான் சார் இருக்கும். ஓகேயா? சோ ஒருவேளை ரெண்டு வேல்யூவுமே ஒன்னு பாசிட்டிவ், W1 பாசிட்டிவ், வாட் மீட்டர் ரீடிங் 1, இவன் வந்து நெகட்டிவ். அப்போ ரீடிங் என்னவா இருக்கும்னா, பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா, பவர் ஃபேக்டர் should be lesser than 0.5 தான் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதை நான் சம் போடுறத விட இந்த பேசிக் லாஜிக்கை வச்சு நான் சொல்லிடுவேன். ஓகேயா? W1 W2 ஓட ரீடிங் பாசிட்டிவாவே இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் கண்டிப்பா 0.5 க்கு மேல தான் இருக்கணும். ஸோ அது வந்து நெகட்டிவ் வருதுன்னாலே ஒரு ரீடிங் நெகட்டிவ் வருதுன்னாலே பவர் ஃபேக்டர் 0.5 க்கு கீழே வந்துருச்சுன்றது தான் மீன் பண்ணுது. ஓகே, இங்க பாருங்க, ரீடிங் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வருதுன்னா என்ன அர்த்தம்? பவர் ஃபேக்டர் should be lesser than 0.5. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, இவன் வந்து greater than 0.5. அப்ப ஆப்ஷன் 1 கம், ஆப்ஷன் B தான். கரெக்டா? ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். பவர் ஃபேக்டர் வந்து கண்டிப்பா என்னோட ரெண்டு ரீடிங்க்கு பாசிட்டிவ்க்கு 0.5 க்கு மேல தான் வருமே தவிர 0.5 க்கு கீழே வராது. ஆனா ஒரு ரீடிங் நெகட்டிவ் வந்துருச்சுனாலே 0.5 க்கு கீழே தான். சார், ஒருவேளை ஆப்ஷன்ல உங்களுக்கு 0.4 இருக்கலாம். ஓகேயா? அப்ப 0.4 இருந்தா அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த லாஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, சோ எய்தர் இந்த மெத்தடாலஜியில போலாம், பட் அது டைம் கன்சியூம் ஆயிடும். இந்த இடத்துல கால்சி இல்லைன்னா அதை நம்ம சால்வ் பண்றது கஷ்டம்.
ஆனால் அப்போ இந்த மெத்தடாலஜிக்கும் போகலாம். ஸோ இப்போ இதில் ஆக்டிவ் பவரை கண்டுபிடிச்சிட்டீங்க. திஸ் இஸ் ஆக்டிவ் பவர் P. ஸோ இது என்னோட Q. ஓகே, அப்போ Q நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. √3 இன்டூ W1 என்னது மைனஸ் W2, அப்போ 13. √3 இன்டூ 13. ஓகேயா, Pன்றது ரூட் ஆஃப் Pன்றது 8, ஆக்டிவ் பவர் 8, ரியாக்டிவ் பவர்ன்றது √3 இன்டூ 13ன்றது ரியாக்டிவ் பவர். அப்பரண்ட் பவர்னா என்ன? P² + Q² ரூட். ஜஸ்ட் அதை டிவைட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8 டிவைடட் பை P + Q² என்ன? 8² + 3² √3² இன்டூ 13² ஓகே. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆல்மோஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23.8ன்னு வரும். ஸோ இப்போ 8/23.8ன்னு அடிச்சிங்கன்னா பவர் ஃபேக்டர் என்ன வரும்னா 0.334. புரியுதா? நான் வந்து இந்த மெத்தடாலஜிக்கு போகிறேன். ஸோ பிகாஸ் டைம் வந்து எனக்கு கேல்சி கிடையாது. அப்போ நான் ஆக்டிவ் பவரை கண்டுபிடிச்சி ரியாக்டிவ் பவரை கண்டுபிடிச்சி அதிலிருந்து பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்குவேன். பவர் ஃபேக்டர்னா P/S. ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் வந்து P/S. அப்போ ஆப்ஷன் இஸ் பி. சார் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே எலிமினேட் பண்ண முடியுதா? பண்ணிக்குங்க. இந்த லாஜிக்கை வச்சு பண்ணிக்குங்க. பண்ண முடியலன்னா சம் போட்டு தான் ஆகணும். அடுத்ததா, த டைப் ஆஃப் டேம்பிங் ப்ரொவைடட் இன் எலக்ட்ரோடைனமோமீட்டர் வாட்மீட்டர். ஸோ என்னோட EMMCல என்ன டைப் ஆஃப் டேம்பிங் யூஸ் பண்ணுறாங்க சார்? எடி கரண்ட் டேம்பிங் யூஸ் பண்ணுறோமா? எடி கரண்ட் டேம்பிங் இங்கே ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. பர்மனன்ட் மேக்னெட் இருந்தால் மட்டும்தான் எடி கரண்ட் டேம்பிங். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. இட் இஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் தான். Next, two diametrically opposite holes are drilled in the disc of an energy meter to provide. So ஒரு எனர்ஜி மீட்டர் இருக்குல்ல, அந்த எனர்ஜி மீட்டரோட டிஸ்க்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ்ல நம்ம ஒரு ஹோல் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டா? இந்த ஹோல்ஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன சார்? What are the reasons to drill the holes? ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, during no load condition in the energy meter, the pressure coil is energized. pressure coil or voltage coil சொல்லுவாங்க. Due to this, disc rotates slowly. சார் நீங்க லோடே கொடுக்காதப்ப டிஸ்க் ரொட்டேட் ஆகலாமா? உங்க வீட்டுல எனர்ஜி மீட்டர் இருக்கு, நீங்க லோட் பண்றீங்க, நிறைய கரண்ட் எடுக்கிறீங்கன்னா அப்ப என்ன பண்ணும்? அந்த டிஸ்க் வேகமா ரொட்டேட் ஆகும். கரண்ட் எடுக்கலன்னா என்ன ஆகும்? டிஸ்க் ரொட்டேட்டே ஆகாம இருக்கும். அப்போ அப்படித்தானே இருக்கணும். நார்மலா கரண்ட் எடுத்தா ரொட்டேட் ஆகணும், கரண்ட் எடுக்கலன்னா ரொட்டேட் ஆகக்கூடாது. ஆனா கரண்ட் எடுக்காமயே ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சார் நீங்க கரண்டே எடுக்காம ரொட்டேட் ஆகுதுன்னா எனர்ஜியை வீணா கட்டுறீங்க. கரெக்டா? நீங்க யூஸ் பண்ணாத எனர்ஜிக்கு கரண்ட் பில் கட்டுறீங்க. ஓகேயா? ஸோ இப்போ யாருமே அதை விரும்ப மாட்டோம்ல. நம்ம யூஸே பண்ணல, நீங்க பாட்டுக்கு டிஸ்க் ரொட்டேட் ஆகி ரீடிங் காமிச்சிட்டே இருக்கு, நான் யூஸே பண்ணல 100 யூனிட் வந்துருச்சு அப்படின்னு கேட்போம்ல. அப்ப அது ஆகாம இருக்கணும்ன்றதுனால நம்ம அந்த டிஸ்கை வந்து ஹோல்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம லோடே கொடுக்காம என்னோட எனர்ஜி மீட்டர் ரொட்டேட் ஆகுது இல்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் கிரீப்பிங். ஓகேயா? நீங்க லோடே கொடுக்கல, ஆனாலும் எனர்ஜி மீட்டரோட டிஸ்க் ரொட்டேட் ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு பேரு கிரீப்பிங். இந்த கிரீப்பிங் நடக்காம தவிர்க்கணும்னா தான் அந்த ஹோல்ஸ் போடுறோம். ஸோ தேர்ஃபோர் இதோட ஆன்சர் என்ன? இட் ப்ரிவென்ட்ஸ் த கிரீப்பிங். ஓகேங்களா? ரெண்டு ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட்ல கொடுக்கிறதுக்கான ரீசன் டு அவாய்ட் த கிரீப்பிங். ஸோ நெக்ஸ்ட் சார் இங்கேயுமே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 3 phase பவரை மெஷர் பண்ணுறாங்க பை அ 3 wire 2 watt மீட்டர் மெத்தட். அதே மெத்தட் தான் இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பாருங்க, அதே மெத்தட் தான். ஸோ இப்போ ரீடிங் கொடுத்துருக்காங்க. W1 வந்து 7500 வாட்ஸா, W2 கொடுத்துருக்காங்க -1500 வாட்ஸ். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் சார் ரெண்டு ரீடிங் பாசிட்டிவாக இருந்தால் பவர் ஃபேக்டர் greater than 0.5. ஓகேயா? எப்போ ரெண்டு ரீடிங்குமே பாசிட்டிவா இருந்தா, போத் பாசிட்டிவ். சோ அப்படி இல்லைன்னா பவர் ஃபேக்டர் லெஸர் தென் 0.5.
அப்போ தெளிவாக நீங்கள் இந்த ஆப்ஷன் போடவே கூடாது. பார்த்துட்டீங்களா? 0.9, 0.7, 0.6 எல்லாமே கிரேட்டர் தேனா இருக்கு. ஓகேயா? எல்லாமே கிரேட்டர் தேன் 0.5 இருக்கு. அப்ப ஆன்சர் வருமா? வராது. ஓகேயா? அப்ப ஆன்சர் வந்து தட் இஸ் 0.4 தான் வரும். ஸோ இல்லைன்னா நீங்க வெரிஃபை தான் பண்ணுவேன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். பவர் வேணும், ஆக்டிவ் பவர் வேணும்னா W1 plus W2. ஸோ W1 plus W2 என்ன? 7500 minus 1500 6000 வாட்ஸ். அடுத்ததா Q வேணும், √3 W1 minus W2. ஸோ √3 into W1 minus W2 வந்து 9000 வாட்ஸ். ஸோ இப்போ எனக்கு S வேணும். Sன்னா என்ன? திஸ் இஸ் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் ரூட். ஸோ நீங்கள் S கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் வி கெட் 16703 வரும். ஓகே, அப்போ PS எனக்கு பவர் ஃபேக்டர் வேணும். P by S 6000 divided by 16703 வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா this is 0.4 something, more or less 0.4 வரும். ஓகேயா? ஆன்சர் அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லப்பா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத் த ரீடிங்ஸ் ஆர் பாசிட்டிவா கிரேட்டர் தென் 0.5. both the readings are ஒரு ரீடிங் பாசிட்டிவ், ஒரு ரீடிங் நெகட்டிவா, அப்ப lesser than 0.5. ஆப்ஷன் இருந்தா எலிமினேட் பண்ணலாம், இல்லைன்னா சம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? டைம் சேவ் பண்ணுங்க, அப்பதான் அடுத்த கொஸ்டினை நம்மளால அடுத்த கொஸ்டினை நல்லா பண்ண முடியும். ஸோ அடுத்ததா இன்டகிரேட்டிங் டிவிஎம். ஸோ என்னோட டிஜிட்டல் வோல்ட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் அது ஆவரேஜ் வேல்யூஸை தான் மெஷர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் சென்சிட்டிவ் டு த வோல்டேஜ்னு சொல்லுவோம். அது எப்பவுமே ஆவரேஜ் வேல்யூவை தான் மெஷர் பண்ணும். அடுத்ததா த எரர் டியூ டு அன்பிரிடிக்டபிள் வேரியேஷன். சார் நான் சொல்லியிருந்தேன்ல, மீட்டர்ல அன்பிரிடிக்டபிள் எரர்ஸ் இருக்கும். அந்த எரர்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லியிருந்தோம். கிராஸ் எரர்னா ஹியூமன் எரர். கரெக்டா? சிஸ்டமேட்டிக் எரர்னா என்ன அர்த்தம்? டியூ டு எக்யூப்மெண்ட். காலிபிரேஷன் எரர் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இட் இஸ் ரேண்டம் எரர். கரெக்டா? அன்பிரிடிக்டபிள் எரர்னா ரேண்டம் எரர். So next question is, the basic meter movement can be converted into a home meter by connecting with a dash. Sir, ஒரு basic movement மீட்டர் இருக்குல்ல, அந்த பேசிக் மீட்டரை நம்மளால ஓம் மீட்டரா மாற்ற முடியும். ஓம் மீட்டர் எதுக்காக? ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்காக. ஓகேயா? ஸோ அது எப்படி நம்ம இதை அச்சீவ் பண்ணுவோம்னா, ஸோ ஒரு பேசிக் மீட்டரை அது கூட நான் என்ன பண்றேன்னா ஒரு பேட்டரியை எடுத்துக்குவேன். ஓகே, ஒரு பேட்டரியை சீரியஸாக வச்சுட்டு ஒரு வேரியேட்டரை எடுத்துக்குவேன், வேரியபிள் ரெசிஸ்டர். ஓகேயா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட நார்மல் பேசிக் மீட்டர், கேல்வனோமீட்டர். ஜஸ்ட் இந்த கனெக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலே என்ன பண்ண முடியும்னா, இங்கே இருக்கிற இந்த பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ், இந்த பேட்டரி அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி என்னால் இந்த ஒரு பேசிக் மீட்டரை ஒரு ஓம் மீட்டராக மாற்ற முடியும். ஓகேயா? எப்பவுமே ஒரு பேசிக் மீட்டர்லேருந்து தான் நம்ம வோல்ட் மீட்டர், மீட்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸை டெரைவ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த பேசிக் மீட்டர்லேருந்து தான் ஓம் மீட்டரை டெரைவ் பண்ணுறோம். ஸோ அப்படி இந்த ஓம் மீட்டரை டெரைவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேரியபிள் ரெசிஸ்டரையும் ஒரு பேட்டரியையும் இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்தீங்கன்னா இட் மெஷர்ஸ் த ரெசிஸ்டன்ஸ். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம். ஓகேயா? பேட்டரி வித் அ வேரியபிள் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சென்சிட்டிவிட்டின்னா தெரியும். சென்சிட்டிவிட்டின்னா 1/full ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். சென்சிட்டிவிட்டி இஸ் 1/IFST. கரெக்டா? ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் 1/1 mA. ஸோ தட் இஸ் வாட் 1 kilo ohm per volt. ஓகேயா? 1 kilo ohm per volt. சென்சிட்டிவிட்டி புரியுது இல்லப்பா? சென்சிட்டிவிட்டி புரியுது இல்லை? உங்களுக்கு எதனா டவுட் இருக்காப்பா? புரியுது? அந்த வாட் மீட்டர் சம் எல்லாம் ரெகுலராக கேட்குறாங்க. 2 வாட் மீட்டர் மெத்தடு அந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏஇல போனீங்கன்னா ஷுவராக இருக்கும். டிஏல கூட நமக்கு கேட்பாங்க. அப்போ பவர் ஃபேக்டர் கேட்பாங்க. பவர் ஃபேக்டர்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து எனர்ஜி மீட்டர் போனீங்கன்னா எனர்ஜி மீட்டரில் அந்த மீட்டர் கான்ஸ்டன்ட் சம்மையும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் கொஷின் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் ஏரியாப்பா, அந்த ஏரியாலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதில் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க.
அடுத்ததான் நமக்கு லோடிங் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். லோடிங் எஃபெக்டையும் சிஸ்டமோட என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்சிட்டிவிட்டியை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஓகேயா? ஸோ லோடிங் எஃபெக்ட்னா என்னதுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு லோடு இருக்கு. This is source. ஓகேயா? இப்போ நீங்க ஒரு இந்த லோடுக்கு அக்ராஸா வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்றீங்க. சரி, இப்போ இந்த வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்றதுனால இந்த லோடு வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணாம போகலாம். ஏன்னா இந்த லோடுக்கு வந்த கரண்ட் நிறைய கரண்ட் வோல்ட் மீட்டருக்கு போயிடலாம். அப்ப லோடுக்கு போக வேண்டிய கரண்ட்ன்றது குறைஞ்சு போயிடலாம். ஸோ அப்போ இந்த கரண்ட் எப்போ ரொம்ப அதிகமா போதோ அப்போதான் இந்த லோடு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அப்போ இந்த கரண்ட் இருக்குல்ல, இந்த கரண்ட் எவ்வளோ கம்மியா இருக்கோ அப்போ இந்த லோடுக்கு போற கரண்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அதிகமா போகும். அப்போ லோடு ஒர்க் குட். கரெக்டா? அப்போ லோடு நல்லா ஒர்க் பண்ணும். அப்போ அந்த லோடு நல்லா ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு பேரலா இருக்கு பாருங்க என்னோட கரண்ட். ஸோ அந்த கரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். ஓகே, அப்போ என்னோட டிஃப்ளெக்ஷன் கரண்ட் ஐஎஃப்எஸ்டின்னு சொல்றேன் இதை தான். அப்போ எனக்கு எப்பவுமே என்னவா இருக்கணும்னா ஐஎஃப்எஸ்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். நமக்கு தெரியும், போன கொஸ்டின்ல சொல்லியிருந்தேன், ஐஎஃப்எஸ்டியும் சென்சிட்டிவிட்டியும் என்ன, ஐஎஃப்எஸ்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும்னா சென்சிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்போ ஹையர் சென்சிட்டிவிட்டி எக்யூப்மெண்ட்ல லோடிங் எஃபெக்ட்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். லோவர் சென்சிட்டிவிட்டி இருக்கிற எக்யூப்மெண்ட்ல லோடிங் எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹை லோடிங் எஃபெக்ட் in low sensitive device. அடுத்ததா low loading effect. ஆக்சுவலா இந்த எஃபெக்ட்டுக்கு பேரு தான் லோடிங் எஃபெக்ட். லோடு ப்ராப்பரா ஒர்க் பண்ணல இல்ல. ஓகே, இங்க லோடிங் எஃபெக்ட் இஸ் பிரின்சிபலி எதனால வருது? லோடிங் எஃபெக்ட் எதனால வருது? லோடிங் எஃபெக்ட் எதனால வருது? லோ சென்சிட்டிவ் டிவைசஸ்னால வருது, லோ சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால வருது. ஓகேயா? ஹை சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல லோடிங் எஃபெக்ட்ன்றது இருக்காது. ஓகேயா? லோடிங் எஃபெக்ட் எதனாலனா லோ சென்சிட்டிவிட்டி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்னால வருது. நெக்ஸ்ட் சார், எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி யூஸ்ட் ஆஸ். சார், எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்னால் ஏசிக்கு டிசிக்கு சேம் ரீடிங் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. ஓகேங்களா? ஏசியை நீங்க ப்ராப்பரா மெஷர் பண்றதுக்கும் டிசியில இதை யூஸ் பண்றதுக்கும் ரீடிங்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு மீட்டர் டிசிக்கான ரீடிங்கையும் ஏசிக்கான ரீடிங்கும் கரெக்டா கொடுக்குதுன்னா அதுதான் டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது கிடையாது, இஎம்எம்சி டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்ததா, இது டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாததுனால இதை கேலிபிரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கேலிபிரேஷனுக்கு யூஸ் பண்றோம். அடுத்ததா, இண்டிகேட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் a இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது ஒரு வேல்யூ இண்டிகேட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். கரெக்ட். ஆல் ஆஃப் த அபவ் தப்பு. கரெக்டா? இது ஒரு இண்டிகேட்டர் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். மற்றபடியா மற்ற எல்லாமும் தப்பு. இது ஒரு டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இதை கேலிபிரேஷனுக்கு என்னால் யூஸ் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவனோட ஸ்கேலே நான் லீனியரா இருந்தா அவனை எப்படி என்னால கேலிபிரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும்? ஸோ யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததா, இந்த டி ஆர்சனால் கேல்வனோமீட்டர்ல நம்ம ஐரன் கோரை ரெண்டு பர்மனன்ட் மேக்னெட்டுக்கு இடையில யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஒரு ஐரன் கோரை நம்ம இன் பிட்வீன் பர்மனன்ட் மேக்னெட்ல யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு லார்ஜர் டிஃப்ளெக்ஷனை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ரீசன். ஓகே, we need to achieve largely deflecting torque. ஓகேயா? ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றப்போ நம்ம இதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கப்பா, ஒரு டி ஆர்சனால் மூவ்மெண்ட் ஹேஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ohm. It has to be converted to 1 volt voltmeter, அதாவது 10 volt voltmeter. The value of multiplier resistance is சிம்பிள் தான்ப்பா. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேசிக் மீட்டர் இருக்கு, என்கிட்ட ஒரு டி ஆர்சனால் மீட்டர் இருக்கு. ஓகேயா? ஸோ இதை நான் என்னவா மாற்ற போறேன்னா, ஐ வாண்ட் திஸ் இன்டு 10 volt மெஷர் பண்ற வோல்ட் மீட்டரா மாத்துறோம். இந்த மீட்டரை நீங்க ஒரு 10 volt மெஷர் பண்ற ஒரு வோல்ட் மீட்டரா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த டி ஆர்சனால் மீட்டர் இருக்குல்ல,
இது என்னோட டி ஆர்சனால் மீட்டர்னா இந்த டி ஆர்சனால் மீட்டரோட ஒரு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஸோ இது என்னவா ஆயிடும்னா இட் பிகம்ஸ் வோல்ட் மீட்டர். இப்போ இது ஒரு வோல்ட் மீட்டர். ஓகேயா? ஸோ அந்த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? அதோட ஃபார்முலா நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். RSC is equal to RN V by VM minus 1. ஸோ இங்க Vன்றது தான் இந்த 10 வோல்ட். V is 10 வோல்ட். அப்போ Vmன்றது என்ன சார்? Vm is nothing but internal resistance of Rm into full scale deflection current. ஓகேயா? ஸோ Rm என்றது 100, full scale deflection current என்றது 1 milli ampere. 1 milli ampere. ஸோ இப்போ போட்டிங்கன்னா 0.1 வோல்ட் தான் Vm. ஸோ இப்போ RSC கண்டுபிடிக்கலாமா? Rm தெரியும், Rm என்றது 100, V என்றது 10 வோல்ட், full scale Vm என்றது 0.1 minus 1. ஸோ இப்போ என்னது சார்? This is 100. ஸோ இது 100 minus 1, this is 9900. ஓகேயா? அப்போ ஆப்ஷன் இட் இஸ் பி. புரியுதாப்பா? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேசிக் டி ஆர்சனால் மீட்டர் இருக்கு, அதோட கரண்ட் வந்து 1 மில்லி ஆம்பியர், அதோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது 100 ஓம்ஸ். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த மீட்டரை நீங்கள் ஒரு 10 வோல்டேஜை மெஷர் பண்ணுற ஒரு வோல்ட் மீட்டராக மாற்ற விரும்புகிறீங்க. அப்போது என்ன வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் அதில் மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து 9900 ஓம். நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் பொட்டன்ஷியோமீட்டர்ன்றது என்னப்பா? இட் இஸ் அ டிஃப்ளெக்டிங் டைப் இன்ஸ்ட்ருமெண்டா? வேல்யூ காமிக்குமா? காமிக்காது. பொட்டன்ஷியோமீட்டர்னா இட் இஸ் அ நல் இண்டிகேட்டர், ஜீரோவை காமிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேயா? பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் அ நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்லுன்னா என்ன? ஜீரோவை ஷோ பண்றோம். நம்ம வந்து ஜீரோ வோல்டேஜை செக் பண்றதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம். ஜீரோ வருதா இல்லையா அப்படின்றத தான் செக் பண்றோம். ஓகேயா? ஸோ பர்டிகுலராக ஒரு பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணுறோம்ல, அந்த பிரிட்ஜ் பேலன்சிங்கில் நம்ம ஜீரோ வருதா இல்லையான்னு செக் பண்ணுவோம்ல, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் பொட்டன்ஷியோமீட்டர்ஸை. இது ஒரு நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் கிளியராப்பா? எதனா டவுட் இருக்கா? ஸோ எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு எக்ஸாம் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக மெஷர்மெண்ட்டுன்றது ஒரு பேசிக் சப்ஜெக்ட் தான்ப்பா. எப்படி படிக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதில் கொஷின்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிட முடியும். ஓகே, எதனா ஒரு குவரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. ஸோ அடுத்ததாக நம்ம ஆல்மோஸ்ட் இதோட மேக்ஸிமம் இன்னும் கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் பார்க்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் இருக்குது. உங்களுக்கு இந்த பிபிடி போட்டு கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது, நிறைய என்கொயரிஸ் இந்த மாதிரி வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைட்லேருந்து நான் உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் வேறு மாதிரி கூட சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸில் பார்ப்போம். தேங்க்யூப்பா.